ஜாஸ்மின் தன்னை போலீஸ் அரெஸ்ட் செய்வதை பார்த்ததும் கண்ணில் கண்ணீருடன் பேசினாள். டாட், எனக்கு தெரியும் இப்போதைக்கு உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா தயவு செஞ்சு நான் சொன்ன ஆளுக்கு நீங்க போன் பண்ணுங்க. அவரால மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண முடியும் என்று சொன்னாள். ஏற்கனவே ஜாஸ்மின் அரெஸ்ட் ஆவதை பார்த்து அதிர்ந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது ஜாஸ்மின் சொல்வதை கேட்டதும் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் கண்களில் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார். அவர் அப்படி நிற்பதை பார்த்ததுமே ஜாஸ்மினுக்கு புரிந்து போனது, நிச்சயம் அவர் தன்னை காப்பாற்ற மாட்டார் என்று. உடனே ஜாஸ்மின் கோபமாக, டாட், உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். ஒருவேளை நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன ஜெயில இருந்து வெளியில எடுக்கலனா அதுக்கப்புறம் என்னோட முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்த ஜெயிலுக்கு போறதுக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம், பாத்துக்கோங்க என்று தனது தந்தையவே மிரட்டினாள். ஜாஸ்மினுக்கு தனது தந்தையை பற்றி நன்றாக தெரியும். அவர் மட்டுமல்ல, பணக்கார வர்க்கங்கள் அனைவருமே அப்படித்தான் என்பதும் அவளுக்கு தெரியும். அதனால் தானே ஆதிரனிடம் அவர்களின் தேவைக்காக அவளையே கொடுக்க துணிந்தார்கள். பாசமா பிசினஸா என்று வந்தால் பணக்கார வர்க்கங்கள் அனைவரும் முதலில் கையில் எடுப்பது பிசினஸையும் தங்களது குடும்ப கௌரவத்தையும் தான். அதற்காக அவர்கள் தனது குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் வேண்டுமானாலும் சாக்ரிஃபைஸ் செய்வார்கள். அது தெரிந்த ஜாஸ்மின் மறுபடியும் தனது தந்தையை பார்த்து எச்சரித்து விட்டு அங்கிருந்து சென்றாள். மோஹித் ஜாஸ்மினை காரில் ஏற்ற அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த சரவணன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே பேசினான். என்ன, உனக்கு இன்னும் இங்க இருந்து கிளம்ப மனசு வரலையா? சீக்கிரம் கிளம்பு, காத்து வரட்டும். சரவணா என்று நக்கலாக சொன்னான். உடனே ஜாஸ்மின் அவனை பார்த்து முறைத்து கொண்டு கோபமாக பேசினாள். நீ என்ன ஜெயிச்சுட்ட நினைக்கிறியா? அப்படி மட்டும் நீ நினைச்ச, உன்னை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. இந்த கட்டோக்காக்கு நீ புதுசு. எங்களோட பவர் இங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியாது. என்ன நீ அரெஸ்ட் பண்ண வச்சிட்டல, இதுக்கான பதிலடிய கூடிய சீக்கிரமே உனக்கு நான் திருப்பி தருவேன். அப்புறம் இன்னொன்னு எழுதி வச்சுக்கோ, ஒருவேளை என்ன நீ அந்த ஜெயில்ல ஒரு நாளைக்கு மேல வச்சுட்டேனா அப்ப நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அது உன்னால முடியாது. நீ யோசிச்சு பாக்குறதுக்குள்ள நான் வெளியில வந்துருவேன். நான் வெளியில வந்துட்டேனா அதுக்கப்புறம் உன்னோட முடிவு இந்த சிங்கராஜ் ஃபேமிலி கையில தாங்கிறத மறந்துடாத என்று சொன்னாள். உடனே சரவணன் சிரித்து கொண்டு, அச்சோ, காமெடி எல்லாம் நல்லா தான் பண்ற, ஆனா எனக்கு தான் இப்போ சிரிக்க தோணல என்று சொன்னவனின் முகம் திடீரென்று கோபமாக மாறியது. உடனே, இந்த பார், உன்னை விட பல பேரை நான் கடந்து வந்துட்டேன். அவங்களையே இருந்த இடம் தெரியாம ஆக்குன எனக்கு நீ எல்லாம் தூசுக்கு சமம். இருந்தாலும் என்கிட்ட நீ பெட்டு கட்டிட்டல்ல, 2 பேரும் பெட்டு வச்சுக்கலாம். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கேன். ஒருவேளை உன்னால வெளியில வர முடியலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்று ஏதோ சொல்ல வந்தான். பின்பு, இல்ல இல்ல இல்ல, இப்ப எல்லாம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ வெளியில வருவல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி சிரித்தான். அவனின் சிரிப்பை பார்த்த ஜாஸ்மின் கோபமானாள். உடனே, சரவணோ உன்னு என்று அவள் ஏதோ சொல்ல வந்தாள். உடனே மோஹித், போதும் உன்னோட பேச்செல்லாம், அங்க வந்து லாக்அப்ல பேசு, அப்ப நான் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளை அங்கிருந்து கூட்டி சென்றான். ஜாஸ்மின் அப்படி போவதை பார்த்த சரவணன் சிரித்துக் கொண்டே சொன்னான். ஜாஸ்மின், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்பதான் சீக்கிரம் உன்னால வெளியில வர முடியும். ஒருவேளை நீ வெளியில வந்தா இப்ப நீ பார்த்த உன்னோட ஃபேமிலி இதே மாதிரி இருக்குமாங்கிறதுக்கு நோ கேரண்டி. அவ்வளவு ஏன், நீ வரதுக்குள்ள உன்னோட ஃபேமிலி இருக்குமாங்கிறதே சந்தேகம்தான் என்று அவளது காதில் கேட்கும்படி சத்தமாக கத்தினான். இன்று அரவிந்த் ஏற்பாடு செய்திருந்த விருந்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் கிராண்டாகவும் இருந்தது. அங்கு வந்திருந்த அனைத்து பணக்காரர்களும் அந்த விருந்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டு இருந்தார்கள். இன்று அவர் ஏற்பாடு செய்திருந்த விருந்தின் மூலம் அவருடைய பெயர் இன்னும் உயரும் என்று கனவு கண்டு கொண்டிருந்த அரவிந்த் சற்று முன்பு நடந்த நிகழ்வினால் அவரின் மொத்த குடும்பத்தின் கௌரவமும் இப்படி அழியும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அங்கிருந்த அனைவரது பார்வையும் அரவிந்தின் மேல்தான் இருந்தது. அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் தவித்த அரவிந்த் யாரும் அறியாத வண்ணம் மெதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியவர் அங்கு நின்று கொண்டிருந்த காரில் ஏறி உட்கார்ந்தார். டிரைவருடனே, சார், வில்லாவுக்கு போகவா என்று கேட்டார். உடனே அரவிந்த், அங்கெல்லாம் போக வேணாம், கொஞ்சம் காரை அவுட்டர்ல நிறுத்து, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று சொன்னார். ஓகே சார் என்று சொல்லிவிட்டு டிரைவரும் அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு சற்று தூரம் தள்ளி இருந்த ஒரு அவுட்டரில் நிறுத்தினார்.
அங்கு சுற்றி யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் அரவிந்த் வேகமாக தனது செல்போனை எடுத்து ஜாஸ்மின் சொன்ன நபருக்கு கால் செய்தார். அரவிந்த் பேசப்போவது போன் காலில் தான் என்றாலும் அவர் போனில் இருப்பவனை ஏதோ நேரில் பார்ப்பது போல மிகவும் மரியாதையாகவும் பவ்யமாகவும் உட்கார்ந்து கொண்டு அந்த போன் அட்டெண்ட் ஆகும் வரை வெயிட் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த போன் அட்டன் ஆனதும் தனது குரலை மிகவும் மென்மையாக மாற்றிக்கொண்டு பேசினார். ஹலோ சார் என்று எதிர் திசையில் இருந்தவன் ஹலோ ஹூஸ் திஸ் என்று மிகவும் அதிகாரம் நிறைந்த குரலில் கேட்டான். அவனது குரலை கேட்டதுமே அரவிந்தின் விரல்கள் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தது. பின்பு தன்னை தைரியப்படுத்திக் கொண்டார். ஹலோ, நான் ஜாஸ்மினோட டாடி அரவிந்த் பேசுறேன் என்று சொன்னார். உடனே எதிர் திசையில் இருந்தவன் சொல்லுங்க, எதுக்காக எனக்கு போன் பண்ணீங்க என்று ஹோக்சியா மொழியில் கேட்டான். மிஸ்டர் விக்டர் உங்களை பத்தி என்னோட பொண்ணுதான் சொன்னா. அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிங்கராஜ் ஃபேமிலினால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. நாங்க ஏதாவது பண்ணா மக்களோட பார்வையெல்லாம் எங்க மேலதான் இருக்கும். ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை நீங்க இப்ப ஹெல்ப் பண்ணலன்னா இது கண்டிப்பா அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ பாதிக்கும் என்று சொன்னார். உடனே எதிர் திசையில் இருந்த விக்டர் என்ன அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ பாதிக்குமா என்று அதிர்ச்சியாக கேட்டான். ஏற்கனவே அது அவர்கள் கைவசம்தான் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவனுக்கு அரவிந்த் சொன்னது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. உடனே அரவிந்த் ஆமா சார், இன்னைக்கு மிஸ்டர் சாம் என்ற ஒருத்தர் வந்தாரு. அவரு சாதாரண ஆள் கிடையாது. நிறைய பவர் இருக்கிற ஒருத்தர். அவர் இன்னைக்கு நடந்த பார்ட்டியில இனிமே இந்த அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் சரவணனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்கும்னு எல்லார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணார். அவருக்கு முன்னால நிச்சயமா எங்களுடைய இந்த சிங்கராஜ் ஃபேமிலி நிக்க முடியாது. ஆனா உங்க ஃபேமிலி ஸ்ட்ராங்கான ஃபேமிலி. உங்களுக்கு முன்னால் நிக்கிறதுக்கு இந்த வேர்ல்ட்லயே யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களோட ஹெல்ப்பை கேட்கிறேன். ஜாஸ்மினை காப்பாத்துங்க என்று சொன்னார். அரவிந்த் சொன்னதையெல்லாம் விக்டர் கேட்டான். அவர் பேர் என்ன சொன்னீங்க என்று மறுபடியும் கேட்டான். சார், அவர் பேரு சாம். இன்னைக்கு மட்டும் அவர் வராம அந்த சரவணன் மட்டும் வந்திருந்தானா அவனை நாங்களே ஹேண்டில் பண்ணியிருப்போம். அவன் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. ஆனா அவன் பின்னால அவர் இருப்பார்னு நாங்க நினைச்சு கூட பாக்குறேன். எங்களுக்கு தெரியும் இந்த என்டர்பிரைசஸ் ஆதிரனோட உழைப்புல உருவானது தான். ஆனா அது அவனோட உழைப்புல மட்டும் உருவாகல தானே. அதுக்கு பின்னாடி நிறைய ஃபேமிலியோட உழைப்பும் இருக்குதானே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதை சரவணன் ஒருத்தன் கையில மட்டும் அப்படியே தூக்கி கொடுக்க முடியும்? அது எப்படி நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? சார், நீங்க ஏதாவது பண்ணணும் என்று அரவிந்த் சொன்னார். அவரது குரலில் இப்பொழுது கோபம் இருப்பது நன்றாக தெரிந்தது. அவர் சொன்னதையெல்லாம் விக்டர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஓகே, டோன்ட் வரி. உங்களுக்கு அந்த சாம் தான் பிரச்சனைனா அவரை நான் பாத்துக்கிறேன். எனிவே, ஜாஸ்மினும் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவளை வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு என்று சொன்னான். விக்டர் அப்படி சொன்னதும் தான் அரவிந்த் சற்று அமைதியானார். சார், நீங்க அவங்கள என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். என்ற ஆர்வத்தில் விக்டரிடம் அப்படி கேட்டார் அரவிந்த். உடனே விக்டர் அவசியம் உங்ககிட்ட நான் அதை சொல்லியே ஆகணுமா என்று கேட்டான். உடனே அரவிந்த் சிரித்துக் கொண்டு இல்ல சார், ஜஸ்ட் ஒரு ஆர்வத்துல கேட்டேன் என்று சொன்னார். அந்த சாம் உயிரோட இருக்கிறதுனாலதான் இதையெல்லாம் பண்றாரு. ஒருவேளை அவரே இல்லைன்னா இத பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க தானே. அதனால அவரை நான் இல்லாம ஆக்க போறேன் என்று சொன்னான். சார், நீங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவா என்று அரவிந்த் ஆச்சரியத்தில் தனது கண்கள் விரிய கேட்டார். உடனே விக்டர் ஏன் என்னோட திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான். சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களை போய் எப்படி சார் நம்பாம இருக்க முடியும்? ஆனா ஏற்கனவே இவரு பிரச்சனை பண்றாருன்னு தெரிஞ்சுதான் இவரை கொல்றதுக்கு நாங்க ஆள் அனுப்பணும். ஆனா அவரு எங்க கண்ணு முன்னாலேயே நாங்க அனுப்பின ஆளை கொன்னுட்டாரு. அத கொஞ்சம் யோசிச்சேன் என்று சொன்னார். உடனே விக்டர் கோபமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வச்சிருக்கிற கூலிப்படையும் என்கிட்ட இருக்கிற ஆளுங்களும் ஒண்ணுன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டார். உடனே அரவிந்த் சார் சார், நான் அப்படி சொல்ல வரல. இங்க கூட இருக்கிற கூலி ஆளுங்க உங்களால ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆளுங்களோட பக்கத்துல கூட நிக்க முடியாது. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் அந்த சாம் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அததான் சார் சொல்ல வந்தேன் என்று சொன்னார்.
MC காட்டனி ஃபேமிலி கட்டோகாவில் மிகவும் புகழ்பெற்ற ஃபேமிலி. அந்த ஃபேமிலி பிசினஸ் வேர்ல்டில் பல லெஜெண்டுகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களை யாராவது எதிர்த்தால் அவர்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் பஸ்பமாக மாற்றி விடுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு பவர் இருந்தது. அது தெரிந்திருந்தும் அரவிந்த் அப்படி கேட்டது விக்டருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே விக்டர், மிஸ்டர் அரவிந்த், அந்த சாம் மாதிரி 10 சாம் வந்தாலும் எங்க ஃபேமிலிக்கு முன்னால் நிக்க முடியாது. இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, எங்களோட பிரச்சனையும் தான். அதனால அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் தான் அரவிந்திற்கு மனது லேசானது போல் இருந்தது. எப்படியும் ஜாஸ்மின் வெளியே வந்து விடுவாள் என்று அவர் இப்பொழுது நம்பினார். உடனே விக்டரிடம் சிரித்துக்கொண்டு, சார், உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். அந்த சரவணா இருக்கான்ல என்று அவர் ஏதோ சொல்ல வந்தார். உடனே விக்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட போன் கால் அட்டன் பண்ணதுனால நான் ரொம்ப ஃப்ரீன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்ட விஷயத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. போன வைங்க என்று சொன்னான். உடனே அரவிந்த், சார் சார் சார், நான் என்னோட விஷயத்தை பத்தி பேச உங்ககிட்ட வரல. நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன் என்று சொன்னார். நான் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன சொல்றீங்க என்று விக்டர் சற்று எரிச்சலுடன் கேட்டான். சார், நான் இப்ப சொல்ல வந்தது அந்த சரவணனை பத்தி தான். அவன் பாக்குறதுக்கு வேணா சாதாரண ஆள் மாதிரி இருப்பான், ஆனா அவன் அப்படி இல்ல சார் என்று அரவிந்த் சுற்றி வளைத்துக் கொண்டு பேச விக்டர் எரிச்சலானான். மிஸ்டர் அரவிந்த், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு டைரக்டா சொல்றீங்களா? அது யாரு? அவனை பத்தி எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என்று கேட்டான். சார், காரணம் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அவன் தான் அபிநயாவோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறாங்க. சில பேர் சரவணன் அவளை விரும்பலன்னு சொல்றாங்க, ஆனா அந்த அபிநயா இவனை தான் விரும்புனான்னு கேள்விப்பட்டேன் சார் என்று சொன்னார். அரவிந்த் அப்படி சொன்னதும் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவனின் முகம் கோபத்தில் சிவந்தது. தனது கையில் வைத்திருந்த செல்போனை விட்டால் நொறுங்கி விடும் அளவிற்கு கோபத்தில் இறுக்கி பிடித்திருந்தான். அதே கோபத்துடன் தனது பற்களை கடித்துக் கொண்டு பேசினான். அவன் பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்டான். விக்டரின் கோபத்தை அரவிந்தாலும் நன்றாக உணர முடிந்தது. உடனே அரவிந்த் தனக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார். சார், அவன் பேரு சரவணன் என்று சொன்னான். விக்டரை பற்றி ஏற்கனவே ஜாஸ்மின் அரவிந்திடம் சொல்லியிருந்தாள். முதலில் ஜாஸ்மின் விக்டரை சந்தித்த பொழுதே அவன் மீது அவள் விருப்பம் கொண்டதாகவும், ஆனால் அவனுக்கு ஜாஸ்மின் மீது விருப்பம் இல்லை என்றும் தெரிந்தது. அவள் மட்டுமல்ல, வேறு எந்த பெண்கள் மீதும் ஈர்ப்பில்லாதது ஜாஸ்மினுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது. ஒருவேளை விக்டருக்கு ஆண்கள் மீது ஏதேனும் விருப்பம் இருக்கக்கூடுமோ என்று ஜாஸ்மின் விசாரித்து பார்க்க அவர்கள் மீதும் அவனுக்கு எந்த நாட்டமும் இல்லை என்பதும் நன்றாக தெரிந்தது. ஜாஸ்மினும் அவனிடம் நெருங்கி பழகுவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் அவள் தோல்விதான் உற்றாள். ஒருவேளை அவனுக்கு உடல் ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு அபிநயாவின் வரவிற்கு பிறகுதான் அவன் உண்மையான ஆண்மகன் என்று தெரிந்தது. அபிநயாவை பார்த்த பிறகு விக்டரிடம் நிறைய சேஞ்சஸ் தெரிந்தது. அவளிடம் அவன் உருகினான். இந்த உலகத்திலேயே அவளை விட பிரீஷியஸான ஒரு பொருள் இல்லை என்று அவன் நினைத்தான். இவ்வளவுக்கும் அவள் பிரெக்னண்டாக இருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட அவனது மனது அவள் பின்னால் சென்றது. அவன் அபிநயாவை காதலித்தவன் என்று கேள்விப்பட்டதுமே விக்டரின் கோபம் இன்னும் அதிகமானது. விட்டால் இப்பொழுதே சரவணனை தேடி வந்து கொன்றுவிடும் அளவிற்கு கோபத்தில் நின்றான். உடனே தனது பற்களை கடித்துக் கொண்டு சொன்னான், இத பாருங்க, இனிமே அவ உங்களுடைய எதிரி கிடையாது, என்னுடைய எதிரி என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அரவிந்த் தனது மனதிற்குள் சந்தோஷப்பட்டார். ஒரு வழியா எப்படியோ அந்த சரவணனை கொல்றதுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு. இனி ஜாஸ்மின் வெளியே வரதுல பிரச்சனை இல்ல, கண்டிப்பா அவ வெளியில வந்துருவான் என்று சொல்லி சிரித்தார். விக்டரிடம் பேசிய சந்தோஷத்தில் அரவிந்த் இருந்தார். எப்படியும் தனது மகளை இன்றே வெளியில் எடுத்து விடலாம் என்று அவருக்குள் நம்பிக்கை பிறந்தது. ஆனாலும் அவர் மனதிற்குள் ஒரு சந்தேகம் பிறந்தது. விக்டர் போல அழகான ஒருவன், அவ்வளவு பணவசதி கொண்டவன், நொடி பொழுதில் இமயத்தையும் சரிக்கும் தகுதி கொண்டவன், எப்படி போயும் ஒரு கன்சீவான பெண்ணின் பின்னால் பைத்தியமாக அலைகிறான் என்று யோசித்தார். ஆனாலும் அவருக்கு அதற்கான விடை கிடைக்காமல் போனது. எது எப்படி போனா என்ன, நம்மளோட பிரச்சனை சரியாகி ஜாஸ்மின் வெளியே வந்தா போதும் என்று நினைத்தவர் டிரைவரிடம் காரை எடுக்க சொன்னார். சற்று நேரத்தில் அந்த கார் அங்கிருந்து கிளம்பியது. சிட்டாடல் கடலின் சற்று தூரத்தில் ஒரு சொகுசு கப்பல் வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பல் பல அடுக்குகளை கொண்டிருந்தது. அதன் மேல் டாப்பில் 50க்கும் மேற்பட்ட ஆட்கள் பேட்ரோல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பலில் ஒரு உயர்ந்த கொடி பறந்து கொண்டிருந்தது. அந்த கொடியில் MC காட்டனி என்று எழுதியிருந்தது. அந்த கப்பல் முழுக்க MC காட்டனி ஃபேமிலிக்கு சொந்தமானது.
அந்த கப்பலின் டாப்பில் நடுவின் போடப்பட்டிருந்த பெஞ்சில் ஒருவன் படுத்திருந்தான். அவனது முகத்தை ஒரு தொப்பி மூடியிருந்தது. அவனை சுற்றி பல ஆட்கள் பாதுகாப்புக்காக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தனது தொப்பியை விலக்காமலேயே பேசினான். சிட்டாடலுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று அங்குள்ளவர்களிடம் கேட்டான். அவனது அருகில் மிகவும் பவ்யமாக தலையை குனிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்த ஒருவன் சொன்னான், பாஸ், சிட்டாடல் போறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் ஆகும் என்று. அவ்வளவு நேரம் படுத்துக் கொண்டிருந்தவன் அவன் பேசியதை கேட்டதும் மெதுவாக எழுந்து தனது முகத்தில் இருந்த தொப்பியை விலக்கினான். அவன்தான் விக்டர். விக்டரின் கண் பார்வையை பார்த்ததும் அவ்வளவு நேரம் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்த அவனது சேவகன் சட்டென்று தனது தலையை தாழ்த்தி அவன் முன்னால் முட்டி போட்டு நின்றான். அந்த பெஞ்சில் இருந்து எழுந்தவன் சுற்றியும் முற்றியும் ஒருமுறை கடலை பார்த்தான். பின்பு அவனை சுற்றி இருந்த ஆட்களை பார்த்தான். சிட்டாடல்ல நம்ம கட்டோக்காவை சார்ந்த ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க என்று கேட்டான். உடனே எதிரில் இருந்தவன் அவன் முன்பு மண்டி போட்டு உட்கார்ந்தான். பாஸ், இப்போதைக்கு ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட 1000 பேரு சிட்டில இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு நம்மளோட சீக்ரெட் மிஷனுக்காக மறைஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரை அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்க்கு அனுப்பியிருக்கோம் பாஸ். அதனால தோராயமா இவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் ஓ என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் சொல்லிக் கொண்டு நின்றான். அப்பொழுது அவன் அருகில் இருந்த மற்றொருவன் சொன்னான், பாஸ், உங்களோட ஃபேமிலி என் கூட நாயர் கார்டுல அனுப்பியிருக்கு. ஒருவேளை நீங்க வந்த வேலைக்கு இடையூறு பண்றாப்புல யார் வந்தாலும் அவங்கள உடனே கொல்ல சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்காங்க என்று சொன்னான். உடனே விக்டர் சிரித்துக் கொண்டு, என்ன, உங்க கூட நாயர் கார்டு வந்திருக்காங்களா? ஓ மை காட், இவனுங்க ஒரு ஆள்னு இவங்களை சமாளிக்கிறதுக்கு நான் இந்த நாயர் கார்டை வேற யூஸ் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவங்களை எப்படி காலி பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ இந்த கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. காட் இட் என்று அதிகார தோரணையில் சொன்னான். எதிரில் நின்று கொண்டிருந்தவன் பயந்த குரலில் சொன்னான், ஓகே பாஸ் என்று. சரவணன் பற்றி விக்டர் கேள்விப்பட்டதிலிருந்தே அவன் ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான். அவனது கோபத்திற்கு முன்னால் எரிமலையெல்லாம் ஒரு சாதாரண போல இருந்தது. அவனை பார்க்கையிலே அப்படியே ஒரு ராட்சச டிராகன் போல இருந்தான். டிராகன் எப்படி தனது எதிரிகளை தனது வாயில் இருந்து வரும் நெருப்பை கொண்டு அழிக்குமோ அதுபோல விக்டரும் சரவணனை எரித்துவிடும் அளவிற்கு கோபத்தில் இருந்தான். அவனது முகத்தில் கோபத்தை பார்த்த அனைவரும் அவன் அருகில் செல்லவே பயந்து போய் ஒருவித பதற்றத்துடனும் நடுக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரது கண்ணிலும் பயத்தை பார்த்ததும் விக்ரமின் ஆணவம் இன்னும் அதிகரித்தது. உடனே அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த ஒருவனை பார்த்தான். இது பார், உடனே எனக்காக ஒரு 3 விஷயம் செய்யணும். அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நடந்தாகணும் என்று சொன்னான். விக்டர் எப்படி சொன்னதுமே அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன் மெல்லிய குரலில் பேசினான். பாஸ், சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் என்று சொன்னான். உடனே விக்டர், நம்பர் 1, அந்த ஜாஸ்மினை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வாங்க. அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருந்தாலும் அவளை அங்க அரெஸ்ட் பண்ணி இருக்க கூடாது என்று சொன்னான். உடனே அருகில் நின்று கொண்டிருந்தவன், ஓகே பாஸ் என்று சொன்னான். நம்பர் 2, அந்த சாம் உயிரோடவே இருக்க கூடாது. நான் சிட்டாடல் போய் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி தான் என் காதுல விழணும். அவர் என்னோட ஆளுங்களை மிரட்டி இருக்க கூடாது. அதுக்கான தண்டனை தான் இது என்று சொன்னான். உடனே விக்டர் அருகில் நின்று கொண்டிருந்தவன், ஓகே பாஸ் என்று சொன்னான். நம்பர் 3, அந்த சரவணனை டின்னருக்கு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லுங்க என்று சொன்னான். ஓகே பாஸ், நீங்க சொன்ன எல்லாத்தையும் உடனே நான் செய்ய ஆள் அனுப்புறேன் என்று எதிரில் நின்று கொண்டிருந்தவன் சொன்னான். என்று சொன்னவன் பின்பு அவனை பார்த்தான். பார், நான் சொன்ன இந்த 3 விஷயத்துல ரொம்ப முக்கியமானது 3வது விஷயம், அந்த சரவணனை டின்னருக்கு அழைக்கிறது. மத்த 2 விஷயத்த பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் சொன்ன 3வது விஷயம் நடந்தே ஆகணும். Do you understand? என்று கேட்டான். அவனுக்கு எதிரில் நின்றவர்கள் கண்களில் பயத்துடன் இருந்தார்கள். பின்பு எஸ் பாஸ் என்று சொன்னார்கள். அவர்கள் அங்கிருந்து சென்றதும் அவனது கையில் இருந்த போட்டோவை எடுத்து பார்த்தான். அந்த போட்டோவில் இருந்தது சரவணன் தான். அவனை பார்த்து முறைத்தவன் அவனது போட்டோவை தூக்கி காற்றில் வீசினான். பின்பு அவனுக்கு அருகில் பெஞ்சின் மீது இருந்து ஒரு பெரிய வாளை எடுத்து அந்த போட்டோவை வெட்டினான். அவனது வாள் பட்டதும் போட்டோ பீஸ் பீஸாக போனது. பின்பு அவனுக்கு சற்று அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு ஸ்டாச்சுவையும் பீஸ் பீஸாக தனது வாள் கொண்டு வெட்டினான். அதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அபிநயாவோ கண்களில் கண்ணீருடன் எதுவும் செய்ய முடியாமல்
அவனை பார்த்து கொண்டு நின்றாள். ஸ்டாச்சுவை வெட்டிவிட்டு யதார்த்தமாக திரும்பிய விக்டர் அங்கு அபிநயா நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அவளை பார்த்ததும் சட்டென்று தனது முகத்தை மிகவும் சாந்தமாக மாற்றினான். பின்பு தனக்குள்ளேயே, அபிநயா, இதுக்கு முன்னால நீ அங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாது. உன்னை சுத்தி யாரு இருந்தா, உனக்கு யார பிடிக்கும் யார பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உனக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும். உன் மேல ஒரு சிறு திரும்பவும் விழப்பட மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். விக்டர் மிகவும் பிடிவாதக்காரன். அவன் என்ன நினைத்தானோ அதை அடைந்தே தீருவான். எதற்காகவும் யாருக்காகவும் தனது மனதை மாற்றிக்கொள்ள மாட்டான். வானமே இடிந்து கீழே விழுந்தாலும் அவன் நினைத்ததை நிச்சயம் செய்து முடிப்பான். சிங்கராஜ் ஃபேமிலி ஏற்பாடு செய்திருந்த அந்த பேங்க்வெட்டில் இருந்து அரவிந்த் வெளியேறி சென்று விட்டார். ஆனால் அந்த ஃபேமிலியை சேர்ந்த மற்ற அனைவரும் அங்குதான் இருந்தார்கள். அவர்கள் விருந்துக்கு அழைத்திருந்த அனைவரும் அவர்களது ஃபேமிலியை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து வெளியேறி சென்றார்கள். அவர்கள் அனைவரையும் பார்க்கையில் அந்த ஃபேமிலிக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவர்களிடம் என்ன காரணம் சொல்லி தங்களை நியாயப்படுத்திக் கொள்வது என்று எதுவும் தெரியாமல் தங்களது தலையை தாழ்த்தி கொண்டு சிங்கராஜ் ஃபேமிலி நின்றது. அவர்களது நிலையை பார்த்த சாம் சிரித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேற அவர் பின்னால் சரவணனும் சென்றான். இருவரும் பேசிக்கொண்டே வெளியில் சென்றார்கள். என்ன சரவணா, உங்ககிட்ட அந்த ஜாஸ்மின் ஏதோ பெட்டர்லாம் கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு என்று சாம் சிரித்துக் கொண்டே கேட்டார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, இந்த மாதிரி எத்தனையோ பேரை நாம பாத்துட்டோம். இந்த பொண்ணெல்லாம் நமக்கு ஒரு ஆளா, பாத்துக்கலாம். ஆனா இந்த பொண்ணு கூட மோதுறதும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு என்று சொன்னான். உடனே சாம் அவனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். உன்னோட வயசுக்கு உனக்கு இது ஜாலியா தான் இருக்கும். இப்படி நீ ஜாலியா என்ஜாய் பண்றதுனாலதான் மிஸ் வேந்தன் கிட்ட அப்பப்ப வாங்கி கட்டிக்கிறியோ என்று கேட்டார். அதை கேட்ட சரவணன் ஆச்சரியமானான். மிஸ்டர் சாம், உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டான். உடனே சாம், யூ கிட், உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று சொல்லி சிரித்தார். மிஸ்டர் சாம் சிரிப்பதை பார்த்து சரவணன் ஒருவித வெட்கத்துடன் தனது தலையை தடவிக்கொண்டு நின்றான். அவன் நிற்பதை பார்த்த சாம் சிரித்தார். பின்பு, சரவணா, நாம நினைக்கிற மாதிரி ஆதிரனோட இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு சாதாரணமா முடியும்னு எனக்கு தோணல என்று சொன்னார். உடனே சரவணன் சாமை பார்த்தான். பின்பு, ஏன் நீங்க ஆதிரனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்னும் முடிக்கலையா என்று கேட்டான். டே, நீ என்ன ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்க. உண்மைதான், நான் ஆர்மில இருக்கும்போது பெஸ்ட் ஆர்மி ஆபீசரா இருந்தேன். நிறைய மெடல்ஸ் கூட வாங்கினேன். அப்ப என் கையில நிறைய பவர் இருந்துச்சு. அதனால என்னால எதையும் செய்ய முடிஞ்சது. ஆனா இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன். எனக்கு இப்ப முன்னாடி அளவுக்கு பவரும் இல்ல. அப்புறம் எப்படி என்னால அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? நீ என்ன ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல நான் இல்ல என்று சாம் சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, ஹலோ, நான் ஒன்னும் உங்களை உயர்வா நினைக்கல. நீங்க தான் உங்களை உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்களான்னு தான் கேட்டேன். ஏன்னா அவனை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் சாம் வியப்பில் ஆழ்ந்து போனார். பின்பு, சரவணா, நீ என்ன சொல்ற? நிஜமாவே இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டியா? என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ உனக்குன்னு சொந்தமா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷனை உருவாக்கிட்டியா என்ன என்று கேட்டார். உடனே சரவணன், ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை நான் அப்படி உருவாக்குனா என்ன தப்பு என்று கேட்டான். உனக்கு தெரியும் தானே நம்ம ஹோக்சியாவோட சட்டத்தை பத்தி. நம்மளோட சொந்த விஷயத்துக்காக எந்த ஒரு ஆர்கனைசேஷனையும் உருவாக்க கூடாது. அதே மாதிரி ஹோக்சியா சில சட்டத்திட்டங்களை விதிச்சிருக்கு. அந்த சட்டத்திட்டத்துக்கு புறம்பா நாம ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்க கூடாது. சோ அவங்க சட்டத்தை மீறி எதையும் நாம இன்வெஸ்டிகேட் பண்ணவும் கூடாது. இப்ப ஆதிரனோட பிரச்சனையை கூட நாம இன்வெஸ்டிகேட் பண்ணா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லீகல் தான் என்று சொன்னார். உடனே சரவணன் சாமை பார்த்தான். ஹோக்சியாவுல என்ன சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் செய்யறது இல்லீகலானு எனக்கு தெரியாது. ஆனா எது நடந்தாலும் சரி, ஆதிரனுடைய இறப்புக்கு பின்னால இருக்கிற விஷயத்த கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவ்வளவு சாதாரணமா அவன் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த ஆக்கன்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ்ல மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னான். அவனின் முகத்தில் இருந்த அந்த உறுதியை பார்த்த சாம் சிரித்துக் கொண்டே சொன்னார். சரவணா, உனக்கு தெரியுமா, என்னோட லைஃப்ல நான் 2 பேரை பார்த்துதான் ரொம்ப அட்மையர் ஆயிருக்கேன். ஒன்னு நீ, இன்னொன்னு ஆதிரன். ஆதிரனோட இறப்புக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும். அவன் ஆர்மில இருக்கும்போது பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்தான். அவன் அந்த மாடியில இருந்து கீழே குதிச்சாங்கிறத என்னால நம்பவே முடியல. கூடிய சீக்கிரம் அவன் இறப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு நாம கண்டுபிடிச்சாகணும் என்று சொன்னார். உடனே சரவணன், கண்டிப்பா கிடைக்கும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க, அதை நான் பாத்துக்கிறேன்
என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவனது செல்போன் ஒலி எழுப்பியது. அந்த செல்போனை பார்த்தவன் அப்படியே அதிர்ந்து நின்றான். மறுபடியும் அந்த செல்போனில் வந்த எண்ணை பார்த்தான். அது அபிநயாவின் நம்பர்தான். வேகமாக தனது செல்போனை அட்டெண்ட் செய்தான். பின்பு ஹலோ என்று கேட்டான். இந்த முறையாவது அவளது செல்போனில் இருந்து யாராவது பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தான். ஹலோ, நான் அபிநயா பேசுறேன் என்று அபிநயாவின் குரலை கேட்டதும் ஒரு நிமிடம் தடுமாறி போனான். உடனே அவளிடம் கோபமும் அக்கறையும் கலந்த குரலில் கேட்டான். ஏய் அபிநயா, நீ எங்கதான் போன? உன்னை எத்தனை நாளா நாங்க தேடிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ இல்லாம தாரிகா எவ்வளவு கவலைப்படுறான்னு தெரியுமா என்று சொன்னான். அவளிடம் இருந்து அதற்கு பதிலாக என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே பதிலாக வந்தது. அவனுக்கு தெரிந்த அபிநயா அவனிடம் லொடலொடவென்று பேசுவாள். இன்னும் சொல்ல போனால் அவள் தானாகவே அவன் முன்பு வந்து தன்னை எடுத்துக் கொள்ளுமாறு சொன்ன அந்த அபிநயா இன்று அவனை யாரென்றே தெரியாதது போல் அவனிடம் பேசியது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நிச்சயம் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் சரவணன். அபிநயா, நீ நல்லாதானே இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். உடனே அபிநயா தடுமாறும் குரலில் பேசினாள். நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று. சரி, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் இப்பவே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். உன்னை பார்க்காம தாரிகா என்னவோ போல இருக்கா. எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரியும் தானே தாரிகா உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு என்று சரவணன் அவளிடம் பேசிக்கொண்டே போனான். அவள் சட்டென்று, நான் இப்ப எதுக்கு உனக்கு போன் பண்ணனா, இனிமே நீங்க யாரும் என்ன தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லதா. நான் எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன். இனிமே அந்த வாழ்க்கையை வாழ போறேன். என்னோட போனை கூட பவன் கிட்ட கொடுத்தது நான் தான். நான் வேற நம்பர் வச்சிருக்கேன். இனிமே நீங்க யாரும் என்ன காண்டாக்ட் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா வாழ்றேன். தாரிகா கிட்ட சொல்லி என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் சரவணன் அதிர்ந்தான். அபிநயா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன லைஃபை சூஸ் பண்ண? சரி, அதை விடு. நீ கன்சீவா இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் என்று அவன் ஏதோ பேச முன்பே அவளது கால் கட்டானது. கால் கட்டான அடுத்த நொடியே மறுபடியும் அவளது செல்போனிற்கு சரவணன் கால் செய்தான். ஆனால் அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. எபிசோட் 607 காரை கடத்திட்டாங்களா? அபிநயாவின் கால் கட்டான அடுத்த நொடியை சரவணன் மறுபடியும் அவளுக்கு கால் செய்தான். அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. சரவணன் திரும்ப திரும்ப அவளது செல்போனுக்கு கால் செய்து கொண்டே இருந்தான். சரவணன் மனதிற்கு ஏதோ தவறாகப்பட்டது. நிச்சயமாக தன்னிடம் பேசியது அபிநயாவாக இருக்காது என்று அவன் மனது நம்பியது. அபிநயா ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான் சரவணன். ஒருவேளை அபிநயாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் தாரிகா தன்னை மன்னிக்கவே மாட்டாள் என்று நினைத்தவன் விடாமல் அவளுக்கு போன் செய்து கொண்டே இருந்தான். அவனது முகத்தில் கோபமும் இயலாமையும் கலந்திருந்தது. அவனது முகத்தை பார்த்த சாம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்றார். அப்பொழுது சரவணனின் செல்போனிற்கு கால் வந்தது. அபிநயாவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து வேகமாக செல்போனை பார்க்க அதில் வந்த எண் ஜாய்க்கு சொந்தமானது. உடனே போனை அட்டெண்ட் செய்தவன் அவள் ஏதோ பொழுதுபோக்கிற்காக போன் செய்திருக்கிறாள் என்று எண்ணி சற்று எரிச்சலுடன் பேசினான். இப்ப எதுக்கு போன் பண்ண என்று கேட்டான். எதிர் திசையில் பேசிய ஜாயின் குரலோ மிகவும் பதற்றமாக இருந்தது. சரவணா, ரத்னம் போன் பண்ணியிருந்தாரு. மோகித்துக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா என்று சொன்னாள். உடனே சரவணன், நீ என்ன சொல்ற? மோகித்துக்கு என்ன நடந்துச்சு? மோகித் ஜாஸ்மினை கூட்டிட்டு தானே போயிட்டு இருந்தா என்று கேட்டான். ஆமா சரவணா, அந்த பொண்ணு ஜாஸ்மினை கூட்டிட்டு போகும்போது மோகித் போன அந்த காரை யாரோ மறைச்சிருக்கிறாங்க. உடனே மோகித் கார்ல இருந்து இறங்கி அவங்க கிட்ட என்னன்னு கேட்க போயிருக்கான். அவனை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில மோகித்தோட ஒரு கால் உடைஞ்சிருச்சுன்னு ரத்னம் சொன்னாரு. ஏற்கனவே பிரச்சனை நடந்த உடனேயே மோகித் ரத்னத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ரத்னமும் கொஞ்சம் பேரை மோகித்தை காப்பாத்துறதுக்காக அனுப்பியிருக்காரு. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா. சரவணா, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. பிளீஸ் மோகித்துக்கு ஏதாவது அவரதுக்குள்ள அவனை காப்பாத்து என்று சொன்னாள். இப்பொழுது மோகித் மேல் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளாத ஜாய் என்று அவனுக்காக இப்படி துடிப்பதை பார்க்கையில் சரவணனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. 1000 தான் இருந்தாலும் அவள் கூட பிறந்தவன் அல்லவா என்று நினைத்தவன் பின்பு தனது குரலை சரி செய்து கொண்டு சொன்னான். சரி, நான் இப்பவே ஜஸ்டினை காண்டாக்ட் பண்றேன் என்று சொன்னான். சரவணா, ஆல்ரெடி ரத்னம் ஜஸ்டினை காண்டாக்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்டின் அவுட் ஆஃப் சிட்டில இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். விக்ரமோட உடம்பு இன்னும் சரியாகல. அதனால நீ ஃப்ரீயா இருந்தா அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? பிளீஸ் சரவணா
என்று ஜாய் கெஞ்சி கேட்டாள். அவள் பேசும் குரலிலேயே அவள் அழுகிறாள் என்பது நன்றாக தெரிந்தது. உடனே சரவணன், ஜாய், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு உனக்கு அப்டேட் பண்றேன், ஓகே என்று சொன்னான். உடனே ஜாய், ஓகே சரவணா, கொஞ்சம் சீக்கிரம் போய் என்னன்னு பாரு, அப்புறம் நீயும் சேஃபா இருந்துக்கோ. ஏன்னா அவங்கள அட்டாக் பண்ணின குரூப் யாரும் இங்க இருக்கிறவங்க மாதிரி தெரியலன்னு ரத்னம் சொன்னாரு என்று ஜாய் சொன்னாள். நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் அவனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த சாமை பார்த்தான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இப்பவே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சரவணன் பதற்றத்துடன் போவதை பார்த்த சாம் அவனை வழிமறித்தார். சரவணா, இப்ப அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம். ஏற்கனவே நீ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. இந்த நேரத்துல அங்க போனா அது நல்லா இருக்காது. அங்க நான் போறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு அப்டேட் கொடுக்குறேன் என்று சொன்னார். உடனே சரவணன் ஆச்சரியத்துடன், என்னது நீங்க போறீங்களா என்று கேட்டான். உடனே சாம் சிரித்துக் கொண்டு, ஏன் நான் போனேன்னு எனக்கு வயசாயிடுச்சு, அதனால அவங்க கூட என்னால சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறியா? இத பாரு, வயசாலதான் ரிட்டையர் ஆனே தவிர மனசால இல்ல. அதே தைரியமும் வீரமும் இன்னும் என்கிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு சாம் அவருடைய ஆர்ம்ஸை முறுக்கி காட்டினார். அந்த நிலையிலும் சரவணன் அவரது செய்கையை பார்த்து சிரித்தான். பின்பு, உங்களை பார்த்து சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல. கண்டிப்பா உங்களால அவங்கள பீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வரவங்க தான் உங்ககிட்ட மோதுறத நினைச்சு பயப்படணும் என்று சொன்னான். உடனே சாம் சிரித்துக் கொண்டு சரவணனின் கையை பிடித்தார். சரவணா, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, உன்னை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, நீ எப்பவும் அமைதியா இருக்கணும். அப்ப மட்டும்தான் உன்னால சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ இந்த மாதிரி பதட்டப்பட்டனா உன்னால எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ற பொசிஷன்ல நீ இல்ல. உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியும். நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, நீங்க சொல்றது சரிதான். நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் சமாளிச்சிருந்திருப்பேன். அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவும் தெரியல. அந்த பொண்ணு யாராவது கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல ஹாரஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு தாரிகாவோட ஃப்ரெண்ட். அதனால மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணும் கூட. மனிதாபிமான அடிப்படையில அவளுக்கு ஏதாவது நடந்தா என்னோட மனசாட்சியே என்ன மன்னிக்காது. என்னாலதான் தாரிகா அவளை தப்பா நினைச்சா. தாரிகா அவளை தப்பா நினைச்சதுனாலதான் அவ இங்க இருந்து எங்கேயாவது போகணும்னு நினைச்சான். இது எல்லாமே என்கிட்ட இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அவ எங்க இருந்தாலும் சரி, அவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும் என்று சரவணன் சொன்னான். நீ இதே மாதிரி தெளிவா யோசி. உன்னோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எப்பவும் உன்கிட்டயே தான் இருக்கும். நீ அமைதியா யோசிச்சாலே உனக்கு என்ன பண்ணணும்னு புரியும். சரி, டைம் ஆச்சு, நாம 2 பேரும் அப்புறம் பேசலாம். நான் இப்ப கிளம்புறேன். எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்று சொல்லி தனது கையை முறுக்கிக் கொண்டே சாம் அங்கிருந்து புறப்பட்டார். சாம் அங்கிருந்து சென்றதும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் சரவணன் மறுபடியும் அவனது செல்போனை எடுத்து அபிநயாவிற்கு கால் செய்தான். அப்பொழுது நிவேதிதா அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தாள். அவன் எதையோ யோசிப்பதை பார்த்த நிவேதிதா, என்னாச்சு சரவணா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். உடனே சரவணன் தனது நெற்றியை தேய்த்துக் கொண்டு சொன்னான். ஆமா நிவேதிதா, உனக்கு அந்த பொண்ணு அபிநயாவை தெரியும் தானே? தாரிகாவோட ஃப்ரெண்ட். அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவதான் போன் பண்ணியிருந்தா. ஆனா அவ மாதிரியே பேசல, வேற யாரோ மாதிரி பேசுறா. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், உண்மையிலேயே அவளுக்கு எதுவும் பிரச்சனையா இல்ல நான் தான் தேவையில்லாம எதுவும் யோசிக்கிறேனான்னு எனக்கே தெரியல என்று சொன்னான். உடனே நிவேதிதா, சரவணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்டாள். உடனே சரவணன், உன்னால எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு எதுவும் வேணாம், நீ முதல்ல பார்த்து வீட்டுக்கு கிளம்பு என்று சொன்னான். சரவணன் மிகவும் டென்ஷனாக இருப்பதை பார்த்த நிவேதிதா அவன் அருகில் வந்தாள். பின்பு, என்னாச்சு சரவணா என்று கேட்டாள். உடனே சரவணன் அபிநயா போன் செய்ததை சொன்னான். பின்பு நிவேதிதா சரவணனை பார்த்தாள். சரவணா, உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டாள். உடனே சரவணன் தனது நெற்றியை சுருக்கி கொண்டு அவளை பார்த்தான். உன்னால எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீ முதல்ல இங்க இருந்து சேஃபா வீட்டுக்கு கிளம்பு என்று சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் நிவேதிதாவிற்கு ஒரு மாதிரியாக ஆனது. தன்னால் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியவில்லையே என்று மனத்திற்குள் வருந்தியவள் பின்பு தனது முகத்தை மாற்றிக்கொண்டு சொன்னாள். சரி சரவணா,
நான் கிராண்ட்பாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை போய் பார்க்கறேன். நீ டென்ஷன் ஆகாம பொறுமையா ஹேண்டில் பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த தனது காரில் ஏறினாள். ஆனாலும் அவள் மனதிற்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. இதுவரை சரவணன் இவ்வளவு டென்ஷனாக இருந்து பார்த்திடாத நிவேதிதாவிற்கு ஏதோ போல் இருந்தது. ஒரு நிமிடம் கண்ணிமைக்காமல் அவனை பார்த்தவள் பின்பு எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள். நிவேதிதா அப்படி தன்னை பார்த்துவிட்டு போவதை பார்த்த சரவணனுக்கு அப்பொழுதுதான் ஏதோ போல் இருந்தது. ஒருவேளை அவளிடம் அப்படி நான் முகத்தில் அடித்தாற் போல் சொல்லி இருக்க கூடாதோ என்று நினைத்தான். அடுத்த நொடியே அபிநயா கால் செய்தது நினைவுக்கு வர மறுபடியும் அவளுக்கு கால் செய்தான். திரும்ப திரும்ப கால் செய்து கொண்டே இருந்தான். அப்பொழுது திடீரென்று அவளது கால் திரும்பவும் அட்டன் செய்யப்பட்டது. கால் அட்டன் ஆன அடுத்த நொடியே சரவணன் கேட்டான், அபிநயா, நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் இப்பவே உன்னை தேடி வரேன். நான் உன்னை இப்பவே பார்க்கணும் என்று சொன்னான். உடனே அபிநயா, நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயே சொன்னல நீங்க யாரும் என்ன தேட வேண்டான்னு. அப்புறம் எதுக்கு திரும்பவும் எனக்கு கால் பண்றீங்க? நீங்க எதுக்கு என்ன தேடி வரணும் என்று கேட்டாள். அபிநயா, நீ கெட்டக்காவில எந்த எல்லையில இருந்தாலும் உன்னை தேடி வருவேன். நிச்சயம் உன்னை நான் தேடி கண்டுபிடிப்பேன் என்று சரவணன் உறுதியாக சொன்னான். சரவணன் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் அவளது கண்கள் கலங்கியது. மறுபடியும் தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். சரவணா, நீ தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நீ என்ன தேடிட்டு இருக்க? தாரிகா உன் மேல உயிரா இருக்கா. நீ அவளை காதலிக்கிற. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. நான் இப்படியே எங்கேயாவது போயிட்டு போறேன். என்ன தேடுறதை விட்டுருங்க என்று சொன்னாள். உடனே சரவணன், அபிநயா, நீ என்ன பைத்திய மாதிரி பேசுற? நான் உன்னை தேடுறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியாதா? உன்னை என்னோட வாழ்க்கையில ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என்னோட வாழ்க்கையில நீ இல்லன்னு சொன்னேனா? தாரிகாவோட நல்ல ஃப்ரெண்டா, எனக்கும் ஒரு ஃப்ரெண்டா நீ எங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அபிநயா, சொல்லு, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? யாருக்கும் பயப்படாத, ப்ளீஸ் சொல்லு என்று சொன்னான். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சரவணா, எனக்குன்னு ஒருத்தர் கிடைச்சிட்டாரு. நான் அவர் கூட சந்தோஷமா இருக்கேன். அவர் வேற யாரும் இல்ல, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெல்த்தியா இருக்கிற ஒருவர். MC காட்டனி ஃபேமிலியை சேர்ந்தவர். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் கூட சந்தோஷமா இருக்கேன். அதனால நீயும் தாரிகாவும் என்னை தேடுறதை விட்டுட்டு சந்தோஷமா வாழுங்க என்று சொன்னாள். உடனே சரவணன், என்ன MC ஃபேமிலியா? அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஓகே, நீ அப்படி ஒரு முடிவெடுத்தனா நானும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த MC ஃபேமிலியில இருக்கிறவன் உயிரோட இருந்தா தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப. நான் அங்கேயே வந்து அவனை கொல்றேன். அதுக்கப்புறம் நீ நான் கூப்பிட்டா இங்க வருவதானே என்று கேட்டான். உடனே அபிநயா, சரவணா, நீ பைத்திய மாதிரி பேசாத. இந்த MC காட்டனி ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலின்னு தெரியுமா? அவங்கள சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? உன்னால அவங்கள பீட் பண்ண முடியும் நினைக்கிறியா என்று கேட்டாள். என்னால முடியாது நீ நினைக்கிறியா என்று கேட்டான் சரவணன். ஐயோ சரவணா, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? இந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் தெரியாம நீ பேசுற. ஒருவேளை நீ என் பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்சா அது உனக்கு தான் பிரச்சனை. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன பார்க்கணும், அவ்வளவுதானே? இன்னும் 4 மணி நேரத்துல நான் சிட்டாடல் வந்துருவேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் நானே வந்து உன்னை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள். அவன் திரும்ப திரும்ப கால் செய்ய மறுபடியும் அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. கோபத்தில் அந்த போனை போட்டு உடைக்க சென்றவனுக்கு திடீரென்று சாம் சொன்னது நினைவுக்கு வந்தது. பின்பு பொறுமையாக யோசித்து பார்த்தான். முதலில் அவனிடம் பேசிய குரலுக்கும் இப்பொழுது அவனிடம் பேசிய குரலுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை உணர்ந்தவன் அவளை CCTVயில் பார்த்ததை யோசித்து பார்த்தான். அப்பொழுது அவள் ஏதோ நோயில் அவதிப்பட்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அவள் எப்படி அதற்குள் சரியானாள் என்று யோசித்தவனுக்குள் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது. வேகமாக தாரிகாவிற்கு போன் செய்துவிட்டு அவளையும் கூட்டிக் கொண்டு விக்ரம் அட்மிட் ஆகியிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அங்கிருந்த டாக்டரை பார்த்து மிகவும் பதற்றமாக பேசினான். டாக்டர், மறுபடியும் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போறேன். நீங்க தப்பா நினைக்க கூடாது என்று சரவணன் சொன்னான். உடனே அந்த டாக்டர் சிரித்துக் கொண்டு, மிஸ்டர் சரவணன், நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். நீங்க விக்ரமுக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு ஃப்ரெண்டு தான். அதனால தயங்காம சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். உடனே சரவணன், டாக்டர், அன்னைக்கு நான் CCTVல ஒரு பொண்ணை காமிச்சேன்ல, அந்த பொண்ணை நீங்க கியூர் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட் தாரிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ இப்போ பிரச்சனைல இருக்கா என்று சொன்னான். ஒரு நிமிடம் அந்த டாக்டர் யோசித்தார். பின்பு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவங்க ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. நார்மலா கன்சீவான பொண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட முகத்தை பார்க்கும்போது எப்படியாவது அவங்க வயித்துல உள்ள குழந்தைய
ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற ஒரு வெறி தெரியுது. அவங்கள நேர்ல பார்த்தாதான் நம்மளால எவ்வளவு சீக்கிரம் கியூர் பண்ண முடியும்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கேஸ் தான் என்று சொன்னார். டாக்டர் அப்படி சொன்னதும் சரவணன் மறுபடியும் யோசித்தான். அப்படின்னா அபிநயா அதுக்குள்ள கியூர் ஆகியிருக்க வாய்ப்பே இல்லையா? அப்போ அபிநயா என்கிட்ட இப்படி பேசினதுக்கு என்ன அர்த்தம் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜஸ்டினிடமிருந்து கால் வந்தது. சரவணன் உடனே போனை அட்டெண்ட் செய்தான். என்னாச்சு ஜஸ்டின், நீ அங்க போயிட்டியா என்று கேட்டான். எஸ் பாஸ், நான் அங்க இருந்து தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்று சொன்னான். காரை யார் கடத்தினான்னு ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா? யாரையாவது நீ பாத்தியா என்று சரவணன் கேட்டான். இல்ல பாஸ், நான் இங்க வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. இங்க ஜாஸ்மினையும் காணோம், மிஸ்டர் சாமியும் காணோம். ஆனா இந்த இடம் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு பாஸ். அவங்கள யார் கடத்தினா, சாம் என்ன ஆனார்னு எதுவும் எனக்கு தெரியல என்று ஜஸ்டின் சொன்னான். ஜஸ்டின் சொன்னதை கேட்டதும் சரவணன் அப்படியே அதிர்ந்து நின்றான். ஜஸ்டின் சொன்ன வார்த்தைகளை கேட்ட சரவணன் இன்னும் அதிகமாக குழப்பமடைந்தான். மிஸ்டர் சாம் சரவணன் மற்றும் ஆதிரனின் குரு. அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை சொல்லவே தேவையில்லை. அவருக்கு சிறிது வயது அதிகமாக இருந்தாலும் கூட அவர் மிக மிக ஃபிட்டாக ஒரு சிறு வாலிபனை போலத்தான் இருந்தார். அவரை எதிர்த்து நிற்பது யாராலும் முடியாத காரியம். அந்த அளவிற்கு தன் எதிரிகளை துவம்சம் செய்துவிடும் சக்தி மிஸ்டர் சாமிடம் இருந்தது. இருப்பினும் இவ்வளவு நேரமாக வெளியே போய் இதுவரை அவரிடம் இருந்த எந்த ஒரு தகவலும் இல்லையே. அவர் இதுவரை ஒரு தடவை கூட சரவணனை தொடர்பு கொள்ளவில்லை. ஜஸ்டினாலும் அவர் எங்கு சென்றார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் தூரமாக போய்விட்டாரா என்று சரவணன் அதிர்ச்சியோடு இருந்தான். சரவணனால் ஜஸ்டின் சொல்லக்கூடிய எதையுமே நம்ப முடியவில்லை. அதனால் அவன் ஒரு முறை என்று அவநம்பிக்கையோடு கேட்டான் சரவணன். ஆமா சரவணா, மிஸ்டர் சாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான ஆள் தான். அவர்கிட்ட ரொம்ப பெரிய பலம் இருக்கு. ஆனாலும் நான் இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மாதிரியே இருக்கு என்று தயங்கியபடியே சொன்னான் ஜஸ்டின். அப்படி அங்க என்ன நடந்திருக்கு என்று சரவணன் ஆவேசமாக கேட்டான். ஜஸ்டினின் இந்த பதிலை சரவணன் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ நடக்க கூடாதது ஒன்று சாமுக்கு நடந்திருக்கிறது என்று சரவணனுக்கு தோன்றியது. இதற்கு மேலும் சரவணனிடமிருந்து உண்மையை மறைப்பது முடியாத காரியம் என்பதை ஜஸ்டின் புரிந்து கொண்டான். ஜஸ்டின் சரவணனிடம் பேசிக்கொண்டே தான் நின்று கொண்டிருந்த இடத்தில் குனிந்து தன் குதிகால்களில் லேசாக அமர்ந்தபடி தரையில் இருந்த இரத்தக்கரையை ஆய்வு செய்தான் கவனமாக. அவன் எதையோ பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். அவனுடைய முகத்தின் உணர்வுகள் அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. சரவணா, இந்த இடத்துல இப்போ ரத்தக்கரையா இருக்கு. பக்கத்திலேயே ஒரு பச்சை நிற துணியோட கிழிந்த துண்டுகளும் சில ஆர்மி பேட்ஜுகளும் இருக்கு. அதை பார்த்தா மிஸ்டர் சாமோட ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு என்று அதிர்ச்சியில் மிகவும் அமைதியாக சொன்னான் ஜஸ்டின். இதை கேட்ட சரவணன் மிகவும் பதட்டம் அடைந்தான். அவன் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த உணர்வு மிக மோசமாக இருந்தது. அவனுக்கு உறுதியாக தெரியாமல் இருந்தாலும் ஏதோ ஒன்று மிக தவறாக நடக்கப் போகிறது என்பதை சரவணன் நன்றாகவே உணர்ந்தான். ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அபிநயா உன்னை கூப்பிட்டது இதுக்கான ஒரு சிக்னலா தான் இருக்கும் என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொல்ல, இதை கேட்ட சரவணன், இல்ல ஜஸ்டின், நீ இப்படி சொல்லாத, என்ன பயமுறுத்தாத என்று சரவணன் அவநம்பிக்கையுடன் ஜஸ்டினிடம் சொன்னான். சரவணா ஜஸ்டினிடம், இப்போ சாம் சார் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இங்க நான் பார்க்கக்கூடிய விஷயத்த என்னால நம்ப முடியல. என்னோட நம்பிக்கையே இப்போ ஆட்டம் கண்டுருச்சு சரவணா. என் கையில இருக்கக்கூடிய பேட்சும் இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் துண்டுகளும் கண்டிப்பா சாம் சாரோட தான். அத என்னால கொஞ்சம் உறுதியாவே சொல்ல முடியும் என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொன்னான். சரவணா, எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா இங்க தெரியுது. இங்க இருந்த நபர்கள் எல்லாரும் நான் இங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பி போயிருக்கணும். இங்க என்ன சுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலைமைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. தரையில கிடைக்கக்கூடிய முடிஞ்சு போன சிகரெட் துண்டுகளும் சூடு கூட இன்னும் குறையாம அந்த அளவுக்கு வேகமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில போயிருக்காங்க என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொன்னான். இப்போதான் சாம கூட்டிட்டு போயிருக்கணும். அவங்க என்ன மீறி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சீக்கிரமா பிடிக்கிறேன். நீ பயப்படாத சரவணா, நான் சாம கண்டுபிடிச்ச உடனேயே உன்னை கூப்பிடுறேன் என்று ஜஸ்டின் சரவணனை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் ஜஸ்டின் சரவணனை விட பயத்தில் இருந்தான். அது அவனுடைய முகத்தில் மிக தெளிவாக தெரிந்தது. சரவணன் தலையசைத்து, அப்படின்னா ரொம்ப கவனமாரு ஜஸ்டின், என்ன வேணாலும் நடக்கலாம்
என்றான். பிறகு அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு சரவணன் நேராக தாரிகாவிற்கு போன் செய்தான். ஹலோ தாரிகா, நீ சீக்கிரமா ரெடியாரு. நாம 2 பேரும் அபிநயாவை பாக்குறதுக்காக போறோம் என்று சரவணன் சொன்னான். இதை கேட்டதும் தாரிகா மிகவும் சந்தோஷப்பட்டு வேக வேகமாக எழுந்து சென்று அவள் போட்டிருந்த உடையை மாற்றி வேறு உடைக்கு மாற்றினாள். அவள் 20 நிமிடத்திற்கு பிறகு சரவணனை சந்தித்தாள். தாரிகா சரவணனை பார்த்ததும் அவசர அவசரமாக, நீ உண்மைதான் சொன்னியா சரவணா? அபிநயா இப்போ ஹார்பர்ல தான் இருக்காளா? அவ திரும்ப வந்துட்டாளா? அவ நல்லா இருக்காளா? அவளோட குழந்தை வயித்துல இருந்துச்சே, அந்த குழந்தை இப்ப நல்லா இருக்கா? நீ அவளை பாத்தியா? என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சரவணன் முன்பு அடுக்கிக் கொண்டே இருந்தாள். தாரிகா இப்படி அபிநயா பற்றி கவலைப்படுவதை நினைத்து சரவணனுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏனென்றால் தாரிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அபிநயா. தாரிகா அவளை எந்த அளவிற்கு உயிர் தோழியாக நினைக்கிறாள் என்பது ஏற்கனவே சரவணனுக்கு தெரியும். அபிநயா நல்லாதான் இருக்கிறா தாரிகா, அவளை பாக்குறதுக்காக இப்பவே போகலாம் என தாரிகாவின் தோளில் கை வைத்தபடி சொன்னான் சரவணன். ஆனால் தன் மனதில் பட்ட விஷயங்கள் எதையும் அவளிடம் சொல்லவில்லை அவன். தாரிகா அபிநயாவை பார்ப்பதற்கு முன்பாக அவளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவளை நோகடிக்க வேண்டாம் என்று சரவணன் நினைத்தான். அபிநயா பேசும் தொனி முன்பை போல இல்லை என்பது சரவணனுக்கு மிக நன்றாக தெரிந்தது. அதனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு சிறிதளவு சந்தேகம்தான் இருந்தது. உண்மையிலேயே அன்றைக்கு சரவணன் காரில் ஏறிய பிறகு ரத்தினத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினான். அதற்கு மிஸ்டர் ரத்தினம், நான் உனக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் சரி பார்த்துட்டேன். ஒரு சரக்கு கப்பல் வந்துகிட்டு இருக்கு. இந்த சரக்கு கப்பல் மெக் கர்ட்னி ஃபேமிலியோட சரக்கு கப்பல். ஏதோ ஒரு இல்லீகலான பொருளை தான் அவங்க சிட்டாடல் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று ரத்தினம் சரவணனுக்கு தெரிவித்தார். பின்பு அவர் இந்த MC காட்டனி ஃபேமிலி பற்றி ஒட்டுமொத்த வரலாற்றையும் சரவணனுக்கு தெரியப்படுத்தினார். கட்டாகாவின் ஒட்டுமொத்த பிசினஸ் சாம்ராஜ்யமும் MC காட்டனி ஃபேமிலியிடம்தான் இருக்கிறது. அவர்கள்தான் இப்பொழுது அந்த ஒட்டுமொத்த இல்லீகல் பொருட்களையும் மேனுஃபேக்சரிங் செய்கிறார்கள். இந்த தகவலை சரவணன் கேட்டதும், இன்னைக்கு நைட்டு நான் அந்த ஹார்பருக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால சில ஆட்களை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க என் கூட வர்றதுக்கு என்று சரவணன் சொன்னான். இதை கேட்ட ரத்தினம் உற்சாகமாக, நான் உன் கூட வரேன் சரவணா என்று சரவணனை பார்த்து கூறினார். ரத்தினம் தன்னோடு வருகிறார் என்று சொன்னதும் சரவணன், ரொம்ப நல்லதா போச்சப்போ என்று ஒரு புன்னகையோடு சொன்னான். கொஞ்ச நேரத்திலேயே சிட்டாடல் ஹார்பரில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. அந்த நேரத்தில் ஏராளமான மக்கள் அங்கிருந்து ஹார்பருக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். துறைமுகத்திற்குள் இன்னும் வராமல் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த சொகுசு சரக்கு கப்பலில் இருந்தபடி விக்டர் அந்த சிட்டாடலின் சிட்டியை தூரத்திலிருந்து பார்த்து சிரித்தான். இந்த நேரத்தில் அந்த கப்பலின் மேல்தளத்தில் இன்னும் ஒருவர் இருந்தார். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, அபிநயாதான். ஆமாம், அபிநயாவும் இப்பொழுது விக்டரோடு சேர்ந்து திரும்பவும் சிட்டாடல் சிட்டிக்கு வந்து கொண்டிருக்கிறாள். அபிநயாவின் வயிறு ஏற்கனவே கர்ப்பத்தின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியபடி வெளியே தெரிய தொடங்கியது. அவளை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் மிக எளிதில் சொல்லிவிடுவார்கள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. அபிநயா இப்படி வெளியே வந்து நிற்பதை விக்டர் பார்த்ததும் அவன் வேகமாக ஹோக்சியா மொழியில், நான் உன்னை வெளியே வர வேண்டான்னு தானே சொன்னேன். வெளியே பலமா காத்து வீசுது, நீ உள்ள போ என்று சொன்னான். ஆனால் அபிநயாவோ, தெரியும், நான் சும்மா வெளியில பாக்கலான்னு தான் வந்தேன். நம்ம இப்போ ஹார்பருக்குள்ள போறோமா என்று கேட்டாள் அபிநயா. விக்டர் தலையசைத்தான். இதை கேட்ட அபிநயாவின் புருவங்கள் ஒரு வினாடி சுருங்கியது. சிறிது நேரம் கழித்து அவள் எதையோ யோசித்ததை போல நிதானமானாள். அவள் விக்டரை பார்த்து, நாம சிட்டாடலுக்கு போனதும் நீங்க முன்னாடி கிளம்புங்க, நான் ஒருத்தரை மீட் பண்ணணும், அதனால நான் கொஞ்சம் லேட்டா வருவேன் என்று அபிநயா கூறினாள். இதை கேட்ட விக்டர் கோபமாக அவளை பார்த்து, நீங்க அந்த சரவணனை பார்க்க போறியா என்று அதிருப்தியாக கேட்டார் விக்டர். அபிநயாவின் வார்த்தைகளை கேட்டதும் விக்டருக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவனைப் போல, நீ இன்னும் அவனை பார்க்க நினைக்கிறியா? அவனை மட்டும் நான் பார்த்தேன், கோவத்துல அவனை கொன்னுடுவேன். அத நினைச்சு உனக்கு பயமே இல்லையா என்று கேட்டான் விக்டர். விக்டரின் கோபம் இன்னும் கடுமையாக இருந்தது. ஆனாலும் அவள் அதை பார்த்து பயப்படவில்லை. அவள் முகத்தில் அமைதி மட்டுமே தெரிந்தது. எந்த ஒரு சாதாரண பெண்ணும் விக்டர் இப்படி கேட்டதை பார்த்து பயங்கி நடுங்கித்தான் போயிருப்பாள். ஆனால் அபிநயாவோ இப்பொழுது மிகவும் அமைதியாக தான் நின்றாள். அவள் தன்னுடைய மனதிற்குள் இப்போது என்ன நினைக்கிறாள் என்று யாராலும் யோசிக்க முடியாது. அப்படித்தான் அபிநயா தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாள். நான் அவனை பார்த்து பழைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்கு என்று அபிநயா கேட்டாள். விக்டர் ஒரு நிமிடம் யோசித்தபடி,
அதுவும் சரிதான். அப்படின்னா நீ முதல்ல போ. நான் உனக்காக ஆபீஸ்லயே வெயிட் பண்றேன். நைட்டுக்குள்ள வந்துரு, இல்லாட்டி என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் என்று விக்டர் அவளை பார்த்து சொன்னார். ஆனால் அபிநயா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். விக்டரும் பார்ப்பதற்கு அமைதியாகத்தான் தெரிந்தான். ஆனால் அவனுடைய பேச்சில் இருந்த அர்த்தம் அபிநயாவிற்கு மிக தெளிவாக தெரிந்தது. அவனின் கோபம் எந்த அளவுக்கு போகும் என்றும் அபிநயாவுக்கு புரிந்திருந்தது. அரை மணி நேரம் கழித்து அவர்கள் வந்த சரக்கு கப்பல் ஹார்பருக்குள் வந்து நின்றது. உடனே கப்பலில் இருந்து இறங்குவதற்காக தயாரான அபிநயாவை பார்த்து, மிஸ் அபிநயா, திஸ் வே பிளீஸ் என்று சொன்னபடி அபிநயாவிற்கு பக்கத்தில் விக்டரின் அசிஸ்டன்ட் பெண் ஒருவள் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் 10 கிலோ மாவு பூசியது போல முகத்திற்கு மேக்கப் போட்டிருந்தாள் அந்த பெண். அவள் விக்டரின் சீக்ரெட் அசிஸ்டன்ட். இப்பொழுது அவளை அபிநயாவோடு அனுப்பி வைக்க நினைத்தான் விக்டர். அவள் யாருடன் என்ன பேசுகிறாள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக. என்னதான் அவள் அபிநயாவிடம் அமைதியாக பேசினாலும் அவளுடைய மனதிற்குள் அபிநயாவை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் தான் இருந்தது. உண்மையிலே இந்த விக்டருக்கு பைத்தியம் தான் முடிச்சிருக்கோம். இந்த அபிநயா பொண்ணு மேல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் அவ ஒரு கர்ப்பிணி பெண் வேற. அவளை பார்த்தாலே எனக்கு கோபமா வருது. கடவுளே, எனக்கே தெரியாம நான் அவளை கோபத்துல கொலை பண்ணிடக்கூடாது. எப்படியாவது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் அந்த பெண். அபிநயா இப்படி ஹார்பரில் நுழைந்ததை தொலைவில் இருந்து ரத்தினம் பார்த்துவிட்டு சரவணனை பார்த்து, சரவணா, அபிநயா ஹார்பருக்குள்ள வந்துட்டா என்று சொன்னார். ஆனால் சரவணனோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான். ஆனால் தாரிகாவோ ஏற்கனவே அங்கிருந்து ஓடத் தொடங்கிவிட்டாள். அவள் மிக மிக அவசரத்தில் இருந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் துளிகள் நிரம்பி இருந்தது. தாரிகா வேகமாக ஓடி வந்து அபிநயாவிற்கு முன்பாக வந்தாள். சில கட்டோக்கோ ஆண்கள் அவளை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் அபிநயாவோ அவர்களிடம் சைகை செய்து வேண்டாம் என்பது போல அவர்களை நிறுத்தினாள். தாரிகா அபிநயாவிடம் விரைந்து சென்று அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டாள். இவ்வளவு நேரமும் அடக்கி வைத்திருந்தது அவளுடைய அழுகையை இதற்கு மேலும் அவளால் மறைக்க முடியவில்லை. அவளுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அபிநயா? நீ எப்படி இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? நீ சேஃப் தானே என்று அழுது கொண்டே அவளுடைய முகத்தை பார்த்து கேட்டாள் தாரிகா. ஆனால் அபிநயாவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. இருந்தாலும் தாரிகா அதை பொருட்படுத்தாமல் அபிநயாவின் வயிற்றில் அவளுடைய கையை வைத்து தடவி பார்த்து, வயிறு நல்லாவே வெளியில தெரியுதே என்று ஆச்சரியமாக கேட்டாள். தாரிகாவின் கண்களிலும் அவளிடம் இருந்து இப்பொழுது வெளிவந்த வார்த்தையிலும் அபிநயாவின் மீது இருந்த அக்கறையும் தன் தோழியின் மீது இருந்த பாசமும் மிக தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதில் துளி அளவு கூட அபிநயாவிடமிருந்து வெளிப்படவில்லை. தாரிகாவை தனக்கு யாரென்றே தெரியாது என்பது போல அவளை தன்னுடைய இடது கையால் ஒதுக்கி தள்ளினாள் அபிநயா. இதை தாரிகா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவள் திகைத்து போய் நின்றாள். அதற்குள் அபிநயா அங்கிருந்து நடக்க தொடங்கியதால் அவளுடைய கை தாரிகாவின் மேல் தட்டி தாரிகா நிலை தடுமாறி உடனே கீழே விழுந்தாள். ஆனால் அபிநயா இது எதையுமே பொருட்படுத்தவில்லை. அவள் நேரடியாக சரவணனை நோக்கி நடந்தாள். அவளுடைய பார்வை இப்பொழுது சரவணனின் பக்கமே இருந்தது. இதை அபிநயாவோடு வந்த விக்டரின் அசிஸ்டன்ட் கவனிக்க தவறவில்லை. நோட்டமிடுவதற்காகத்தானே அவளோடு வந்திருக்கிறாள். பின்பு எப்படி இதையெல்லாம் கவனிக்காமல் இருப்பாள் அவள்? அவள் சரவணனின் பக்கம் வந்ததும், ஹாய் சரவணா, நீ என்ன பார்க்க விரும்பல போல இருக்கே என்று திமிராக கேட்டாள் அபிநயா. அபிநயா மாறிவிட்டாள். இனி அவள் சரவணனுக்கு ஒரு தோழியாக இருக்கப் போவதில்லை என்பது போல் அவளுடைய நடவடிக்கைகள் இருந்தது. அபிநயாவை இப்படி பார்த்ததும் சரவணன் கொஞ்சம் மனவேதனை அடைந்தான். அபிநயா பார்த்த விதம், அவனிடம் அலட்சியமாக நடந்து கொள்ளும் விதம், அது சரவணனுக்கு தன்னுடைய எதிரியை பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் சரவணன் அவனுடைய உணர்ச்சிகள் எதையுமே வெளிக்காட்டவில்லை. அப்படியே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கையில் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். சரவணன் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து இப்பொழுது அபிநயா திகைத்து போனாள். சரவணன் தன்னை பார்த்தவுடனேயே தன்னிடம் இப்படி இருக்கிறான் என்று நலம் விசாரிப்பான் என்று நினைத்தாள் அபிநயா. ஆனால் அபிநயாவிற்கே ஷாக் கொடுக்கும் விதமாக சரவணன் அபிநயாவை அலட்சியம் செய்ததை அபிநயாவால் தாங்கிக்க முடியவில்லை. அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அபிநயா முழித்தபடி நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து சிகரெட்டை புகைத்தபடியே, என் கூட வா என்று சொன்னான் சரவணன். நான் எதுக்காக உன் கூட வரணும் என்று அபிநயா தன்னுடைய கண்களை கோபமாக வைத்தபடி அவனை பார்த்து கேட்டாள். சரவணன் எழுந்து அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்தான். அவளால் அதை தடுக்க முடியவில்லை. அபிநயா அதிர்ச்சியாகி, என்ன பண்ற நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா
என்று கோபமாக கேட்டாள். சரவணன் அவளை முறைத்து பார்த்தபடி நடப்பது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதால், இதுக்கு முன்னாடி நீ யாருன்னு தெரியும், இப்ப நீ யாரா வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். மெக்கர்ட்னி ஃபேமிலியோட மருமகளா ஏன் முன்னாடி பேசுறியா அபிநயா என்று கோபமாக கேட்டான் சரவணன். அவனுடைய குரலில் கோபம் மிக தெளிவாக தெரிந்தது. எபிசோட் 611. அவ என்னோட ஃப்ரெண்ட். சரவணன் இப்படி கேட்பதை பார்த்து அபிநயாவின் பக்கத்தில் இருந்த விக்டரின் அசிஸ்டன்ட் பெண் கோபமாகி, நீ யாருடா? உனக்கு எவ்வளவு தைரியம்? MC காட்டனி ஃபேமிலி யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மேலேயே கை வைக்கிறியா என்று கோபமாக பேசினாள். இதை கேட்ட சரவணனின் கோபம் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த பெண்ணின் மீது திரும்பியது. ஆனால் அபிநயா இடைமறிக்கும் விதமாக, சரவணா, உனக்கு நான் விளக்கமா சொல்றேன். நீ இனிமேல் அந்த குடும்பத்து கூட எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் நீ பண்ண முடியாது. உன்னோட ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க என்று ஏதோ பொடி வைத்து பேசுவது போல் சொன்னாள் அபிநயா. அவளுடைய வாய் ஒன்றை பேசினாலும் அவளுடைய கண்கள் வேறு எதையோ பேசுவது போல இருந்தது. அதை சரவணன் கவனிக்க தவறவும் இல்லை. அபிநயா, இன்னைக்கு நீ என் கூட வராம இருந்தா ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல மெக்கர்ட்னி குரூப் அப்படின்ற ஒரு குரூப்பே இருக்காது. அத நீ ஞாபகம் வச்சுக்கோ என்று சரவணன் கோபமாக திரும்பவும் அபிநயாவை பார்த்து சொன்னபடி சிகரெட் புகையை ஊதி தள்ளி கொண்டிருந்தான். சரவணன் இப்படி பேசியதை கேட்டு அபிநயாவிற்கு அருகில் இருந்த பெண் இப்பொழுது சத்தமாக சிரித்தாள். சுற்றி இருந்தவர்களும் இப்பொழுது சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களுடைய சிரிப்பில் வெறுப்பு நிறைந்திருந்தது. நாங்க இப்ப சிட்டாடல் ஹார்பர்ல இருக்கிறதுனாலதான் சரவண உன்னால இவ்ளோ தைரியமா பேச முடிஞ்சது. ஒருவேளை இதே வார்த்தையை நீ கட்டோக்காவல சொல்லி இருந்த உன்னோட உடம்புல இப்ப தலையே இருந்திருக்காது என்று அந்த பெண் தெனாவெட்டாக சரவணனை பார்த்து சொன்னாள். எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. உன்னோட வார்த்தைக்கான விளைவுகள் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாங்க என்ன உன்னோட பிசினஸ் டீல் போட வந்திருக்கோம் நீ நினைக்கிறியா என்று அந்த பெண் கேலியாக பேசினாள். அவள் பேசக்கூடிய விதமே வெறுப்பூட்டும் விதமாகத்தான் இருந்தது. இப்பொழுது அபிநயாவின் உணர்வுகள் இன்னும் சிக்கலாக மாறியது. அவளுடைய முகம் விகரவையால் நிறைந்து கொண்டிருந்தது. அவள் அவளுடைய துணியை இறுக்கமாக பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மிக மிக கடினமாக இருந்தது. அபிநயா இப்படி இயல்புக்கு மாறாக நடந்து கொள்வது அனைத்தையும் சரவணன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். சரவணன் உண்மையாகவே அவனுடைய தோழியை நம்பினான். அபிநயா எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அவள் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாள் என்று சரவணன் நம்பினான். அப்போ அவளை இப்படி பேச வச்சது எது என்று சரவணன் நினைத்தான். அபிநயா எதுக்காக பயப்படுறா? அவளோட உயிர் நினைச்சு அவ பயப்பட மாட்டா. அவளோட உயிருக்கு மேலான எதையோ ஒண்ணு நினைச்சுதான் அவ பயப்படுறா. கண்டிப்பா அது அவளோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையா தான் இருக்கணும். இதையெல்லாம் ஒரு நிமிடம் யோசித்தபடி புரிந்து கொண்டான் சரவணன். சரவணன் இப்பொழுது அபிநயாவிடம் எதுவும் பேசாமல் தாரிகாவிற்கு பக்கத்தில் சென்றான். நடப்பதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் திகைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் தாரிகா. சரவணன் அவளுக்கு உதவி செய்வது போல, என்னாச்சு தாரிகா, நீ ஓகே தானே என்று கேட்டான். அதற்கு தாரிகாவோ எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். அவள் இன்னும் கண்ணெடுக்காமல் அபிநயாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு சரவணன் நேராக அபிநயாவின் பக்கத்தில் வந்தான். சரவணன் அவளையே அமைதியாக ஒரு நிமிடம் பார்த்தான். அதை பார்த்து அந்த முகத்தில் பெயிண்ட் அடித்திருந்த பெண் சிரித்துக் கொண்டே, என்னாச்சு, பயப்படுறியா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், எங்களோட ஆட்கள் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. எங்கள பல பேர் MC காட்டனி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்ப இந்த ஹார்பர்ல வச்சு நீ எங்க கிட்ட ஏதாவது வம்பு பண்ணணும்னு நினைச்சாலே உன்னோட கதை முடிஞ்சிரும் என்று அவள் நக்கலாக சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட சரவணன் கோபப்படாமல் சிரித்துக் கொண்டிருந்தான். சரவணன் சிரித்துக் கொண்டே நேராக அந்த பெண்ணின் முன்பாக வந்து நின்று கொண்டு, என்ன மூஞ்சுது, இதெல்லாம் எங்க ஊர்ல போனியாகாது. நீ உன்னோட ஊருக்கே திரும்பி போயிடு, சரியா? போறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை கூட செஞ்சுட்டு போ. ஒரு பாக்கெட் தண்ணியை வச்சு முகத்துல இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு எல்லாத்தையும் கழுவிட்டு போ. இப்படியே ஊருக்குள்ள போன குழந்தைங்க எல்லாம் பூச்சாண்டி வருதுன்னு பார்த்து பயந்துர போறாங்க என்று இன்னும் கேலியாக சொன்னான் சரவணன். அவன் இப்படி சொல்லுவதை கேட்டு அபிநயாவுடன் வந்திருந்த ஆட்களை சிரிக்கத் தொடங்கினார்கள். இதை கேட்டு தன்னுடைய ஆட்களை சிரிப்பதை பார்த்த அந்த பெண் கோபமாக அவர்களை திரும்பி பார்த்தாள். உடனே அவர்கள் தங்களுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டபடி அமைதியாக குனிந்து நின்றார்கள். சரவணன் இப்படி அந்த பெண்ணை மோசமாக கேலி செய்து கொண்டிருப்பதை பார்த்த அபிநயா பயத்தில் சரவணனை பார்த்து லேசாக தலையை ஆட்டினாள். அவளுடைய கண்களும் சரவணனை பார்த்து வேண்டாம், அப்படி பண்ணாத என்பது போல சைகை காட்டியது.
அவளுடைய பார்வையை வைத்து சரவணன் அபிநயா என்ன செய்ய சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். சரவணா வேண்டாம், இவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத என்றுதான் அபிநயா இப்பொழுது சரவணனுக்கு சொல்ல நினைத்தாள். இருந்தாலும் சரவணனின் பார்வை கொஞ்சம் திமிரோடுதான் எதிரில் மேக்கப்புடன் இருந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அவர்களோடு அந்த கப்பலில் இருந்து வந்தவர்கள் எல்லோரையும் முறைத்து பார்த்து, எல்லாரும் இங்க இப்ப மண்டி போட்டு பின்னாடி கையை கட்டிட்டு நில்லுங்க என்று கெத்தாக சொன்னான். இதை கேட்டு அந்த சரக்கு கப்பல் இருந்து வந்த அனைவருமே திகைத்து போய் நின்றார்கள். அவர்களுடைய காதுகளில் ஏதோ தப்பாக விழுந்து விட்டது போல நினைத்து தங்களுக்குள்ளாகவே கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் இப்ப என்ன சொன்னா? நம்மள மண்டி போடவா சொன்னா? நமக்கு தப்பா கேட்டுச்சான்னு? ஒருத்தருக்கு வேணா தப்பா கேட்டிருக்கலாம், எல்லாருக்குமா தப்பா கேட்டிருக்கோம்? அவன் வாய் தவறி ஏதாவது சொல்லி இருப்பான் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர், யார் இந்த சரவண? பாக்குறதுக்கு பொடிப்பைன மாதிரி இருக்கான், ஆனா நம்ம கிட்ட மண்டி போட சொல்றானே என்று அவர்களுக்குள்ளாவே பேசிக் கொண்டிருந்தார்கள். சரவணனின் இந்த வார்த்தையை கேட்ட அபிநயா இன்னும் அதிர்ச்சியாகி, பிரச்சனை வேண்டான்னு நான் இவங்கிட்ட எவ்வளவு செய்க காட்டுறேன், இருந்தாலும் இவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே என்று நினைத்தபடி இவ்வளவு நேரமும் அமைதியாக நின்றவள் சரவணனை பார்த்து, சரவணா போது, இதோட நிறுத்திக்கோ என்று தனது பற்களை கடித்தபடி அபிநயா சரவணனை திட்டினாள். ஆனால் சரவணன் அவளை பொருட்படுத்தாமல் அவளை சுற்றி இருந்தவர்களை பார்த்து, என்னோட ஃப்ரெண்டு இந்த அபிநயாவை தவிர நீங்க எல்லாரும் இப்போ எங்க முன்னாடி மண்டி போடணும் என்று எல்லோருடைய காதுகளிலும் தெளிவாக கேட்கும்படி தான் தவறாக எதுவும் சொல்லவில்லை என்பது போல தைரியமாக சொன்னான் சரவணன். அபிநயாவை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது அதிர்ச்சியானார்கள். அவர்கள் கேட்டதை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. அந்த அளவிற்கு சரவணன் பேசிய விதம் மிகவும் பயமுறுத்துவதாகவும் அவனுடைய அதிகாரத்தையும் காட்டியது. அதிலும் சரவணன் சொன்ன அந்த வார்த்தைகள், என்னுடைய ஃப்ரெண்டு அபிநயாவை தவிர என்பது அவர்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இன்றைக்கு யார் தடுத்தாலும் அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அபிநயாவை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றே சரவணன் நினைத்திருந்தான். அதற்காக அவன் எந்த எல்லைக்கும் போக தயாரானான். இதற்கிடையில் சிட்டாடெல்லில் உள்ள அந்த 4 பெரிய குடும்பங்களுக்கும் விக்டரின் குடும்பமான MC காட்டனி ஃபேமிலியிலிருந்து செய்தி வந்து சேர்ந்தது. சிங்கராஜ் குடும்பத்தின் வீட்டில் அரவிந்த் அந்த செய்தியை படித்த பொழுது அவனுடைய முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எறிவதை போல சந்தோஷம் தோன்றியது. என்னால எதையுமே நம்ப முடியல. விக்டர் இப்படி செஞ்சிருக்காரா? மிக்காட்னி ஃபேமிலி நிஜமாவே ஒரு ஜீனிஸை தான் உருவாக்கி இருக்கு. சரவணா, உனக்கு அழிவு நெருங்கிருச்சுடா, நீ சாகறதுக்கு ரெடி ஆயிடு என்று சொன்னான். எபிசோட் 612, அழிக்க நினைக்கும் கூட்டங்கள். சரவணா, உன்கிட்ட இப்ப பணமோ செல்வாக்கோ எதுவுமே இல்ல. சாமு இப்போ எங்க இருக்கிறாருன்னு உனக்கு தெரியாது. அவரை உன்னால காப்பாற்றவே முடியாது. இனிமே இந்த சிட்டாடர்ல இருக்கிற யாருமே உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அபிநயா மட்டும் இல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கூடவே வச்சிருக்கேன் 4-5 பொண்ணுங்க. அங்க எல்லாருமே உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க என்று அரவிந்த் மகிழ்ச்சியோடு சத்தமாக தனியே புலம்பிக் கொண்டிருந்தான். அவனுடைய பேச்சிலேயே அவருக்கு சரவணன் மீது இருக்கும் வெறுப்பும் கோபமும் தெளிவாக தெரிந்தது. நீ உன்னை அவ்வளோ பெரிய ஆள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்த, பெரிய ஹீரோன்னு நினைப்பு வேற. ராஜா அரண்மனையில பொண்ணுங்களை வச்சிருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணு கூடயும் சுத்திக்கிட்டு இருக்கியா? உன்னோட இந்த ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு நொடியில முடிவு வந்துடும். அபிநயா உன்னை விட்டுட்டு போனது மாதிரியே உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. உன்னோட பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாம் ஒரே நொடியில உன்னை விட்டுட்டு போயிடும் என்று அரவிந்த் உளறிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் வீட்டில் MC காட்டனி ஃபேமிலி அனுப்பிய ஃபைலை ஹரிஹரன் திறந்து பார்த்தார். அதை பக்கத்தில் இருந்த ஜிஷ்ணுவின் கையில் படிப்பதற்காக கொடுத்தார். அவர் அதை படித்ததும் ஜிஷ்ணு அதிர்ச்சி அடைந்து, அப்பா, இது சாதாரண விஷயம் இல்ல. சரவணனோட ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, அபிநயா, அவ கூட கர்ப்பமா இருந்தாலே, அவளை இந்த விக்டர் விரும்புறான். இது நம்ம லிஸ்டே இல்லாத விஷயம். நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இந்த சரவணனை தீர்த்து கட்டுறதுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் நம்ம கிட்ட இருக்குதுப்பா என்று சொல்லியபடி ஜிஷ்ணு சிரித்தான். சரவணனும் இந்த பொண்ணை விரும்புறானோ? வெறும் ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா வெறும் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பானா என்று ஜிஷ்ணு கேட்க, அதற்கு ஹரிஹரனும், முட்டாள், அவன் சரவணன்டா. அவன் ஒருத்தரை தன்னோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டான் அப்படின்னா அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்காக தன்னோட உயிரை வேணாலும் கொடுப்பான். அவனோட அப்பம் புத்தி அவனுக்கு அப்படியே இருக்கு.
அவனை நம்மள மாதிரி நினைக்காத. என்று கோபமாக சொன்னார் ஹரிஹரன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண பிரச்சனை காரணமா மெக்கர்ட்னி ஃபேமிலி சிட்டாடல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த சரவண ரொம்பவே முட்டாள்தான். அவன் மட்டும் இப்போ இந்த மெக்கர்ட்னி ஃபேமிலிக்கு எதிராக ஏதாச்சும் செஞ்சான் அப்படின்னா கடைசியில் அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. இது எப்படியோ நமக்கு அவன் ஒரேடியா ஒழிஞ்சா போதும் என்று சொல்லிக்கொண்டே ஹரிஹரனுக்கு பக்கத்தில் வந்து, அப்பா, இப்ப நாம சிட்டாடல் ஹார்பருக்கு போகலாம். அங்க போய் நம்ம சிட்டிக்கு வந்திருக்கிற விக்டரை வரவேற்போம். அப்படியே இன்னைக்கு சரவணன் எப்படி சாகுறான்னு பார்க்கணும் என்று ஜிஷ்ணு தன்னுடைய அப்பா ஹரிஹரனிடம் சொன்னான். ஆனால் ஹரிஹரனின் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியவில்லை. அவர் மிகவும் சோர்வாகத்தான் காணப்பட்டார். விஷ்ணு மிகவும் உற்சாகமாக, அப்பா, சரவண அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஹார்பருக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நமக்கு இப்பதான் நியூஸ் வந்திருக்கு. மெக்காட்னி ஃபேமிலியோட சரக்கு கப்பலை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும்னு தான் அவன் நினைச்சிருப்பான். இன்னைக்கு நைட் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அவங்க 2 பேருக்கும் இடையில நாம போனா நம்மளோட செல்வாக்கு என்னன்னு நம்ம காமிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வில்லியம்ஸ் குடும்பத்தை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த சிட்டியில யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சான்ஸை நாம கண்டிப்பா பயன்படுத்தியே ஆகணும். விக்டரோட ஆட்கள் எப்படி சரவணனை கொல்றாங்கன்னு பார்க்கணும் என்று சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாதவனைப் போல ஏதேதோ உளறிக் கொண்டிருந்தான் ஜிஷ்ணு. இதை கேட்டதும் ஹரிஹரன் மெதுவாக ஆமா என்பது போல தலையசைத்தார். இதே நேரத்தில் ஹார்பரில் இருந்து வெகு தொலைவில் வேறொரு இடத்தில் ஒரு பழைய பாலடைந்த கட்டிடத்தில் சாம் கட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். சாமை பார்த்தாலே அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார் என்பது தெரிந்தது. என்ன சாம், சவுத் பார்டர்ல உங்களோட பலம் சிங்கத்தை மாதிரின்னு ரொம்ப பெருசான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி சிங்கம் அசிங்கமாகி என் முன்னாடி கூனி குறுகி படுத்திருக்கு என்று அந்த அறையில் இப்பொழுது திடீரென்று ஒரு விசித்திரமான குரல் கேட்க தொடங்கியது. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சாம் உடனே கண்களை திறந்து பார்த்தார். அவர் கண்களை திறந்தவுடன் விக்டரின் உருவம் அவருக்கு முன்பாக தோன்றியது. அவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சாம், நீயா என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆமா மிஸ்டர் சாம், நானே தான். உங்க கூட ஒரு பிசினஸ் டீல் போடலாம்னு நினைச்சேன். அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன் என்று சொல்லியபடியே விக்டர் அப்பொழுதுதான் அவருக்கு எதிரே இருந்த அந்த சோஃபாவில் போய் அமர்ந்தான். ஆனால் சாம் இப்பொழுது தரையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எழுந்து உட்கார கூட முடியாமல் படுத்திருக்கிறார். புகழ்பெற்ற ஆர்மி மேனான சாமை இப்படி அடுத்தவர்கள் இழிவாக பார்ப்பார்கள் என்று நம்புவது மிக மிக கடினமாக இருந்தது. அந்த அளவிற்கு அவர் சவுத் பார்டரில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வீரனாக நின்றார். விக்டரின் பேச்சை கேட்ட சாம், பிசினஸ் டீல் போட வந்திருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் எந்த ஒரு பிசினஸ் டீலையும் பத்தி உங்ககிட்ட பேச விரும்பல என்று கோபமாக சொன்னார். உடனே, உங்களுக்கு என்னோட பிசினஸ் டீல் எதுவும் வேண்டாமா மிஸ்டர் சாம்? நீங்க ரொம்ப தைரியமா தான் இன்னும் இருக்கீங்க. இருக்கட்டும், உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ என்கிட்ட அடி பணிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா உனக்கு இப்ப வேற சான்ஸே நான் கொடுக்க போறது என்று விக்டர் முறைத்தபடி சாமை பார்த்து சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட மெக்காட்னி ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குரூப்பை நாங்க எங்களோட ஆபீஸ்ல பிடிச்சோம். என்னோட குடும்பத்தோட ரூல்ஸ் எல்லாமே உனக்கு ரொம்பவே நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னா அவங்களோட உயிரியே எடுத்துருவோம். அவங்க யாருன்னு எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு அவங்கள நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும் என்று சொன்னபடி தனக்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய டிவியை ஆன் செய்தான் விக்டர். அந்த டிவியின் திரையில் ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த சேமால் அதற்கு மேலும் இன்னும் அமைதியாக இருக்க முடியவில்லை. வேண்டாம், அவங்கள விட்டுரு, அவங்கள எதுவும் பண்ணாத என்று சாம் இப்பொழுது விக்டரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு சார். நீ யோசிக்க யோசிக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள இருந்து ஒவ்வொருத்தரா நான் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்று விக்டர் சாமை மிரட்டினான். விக்டர் இப்பொழுது பிடித்து வைத்திருக்கும் நபர்கள் சாமின் ஆட்கள்தான். அந்த நேரத்தில் சாமுக்கு எங்கிருந்து பலம் வந்தது என்று தெரியவில்லை. அவர் கோபத்தில் மிக சத்தமாக கர்ஜித்தார். நீ என்ன பயமுறுத்தி மிரட்டி என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் வாங்கலான்னு யோசிக்காத விக்டர். நான் ஆர்மி மேன், என்னை பத்தி உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் என்று கோபமாக விக்டருக்கு அடிபணியாதது போல பேசினார் சாம். உன்னை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். நான் உனக்கு இப்போ ஒரு வீடியோவை காட்டுறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீதான் அவனை கொல்ல போற என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் விக்டர். எபிசோட் 613, எல்லாரையும் கொல்வேன். விக்டர் சாமை பார்த்து,
உன்னோட ஆட்கள் இப்ப சாக போறாங்க அப்படின்னா அவங்க சாவுக்கு முழுக்க முழுக்க எல்லா காரணமுமே நீ மட்டும்தான். நீ ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க யோசிக்க அங்க ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா உன்னோட ஆட்களை இனிமே உன்னால உயிரோட பார்க்கவே முடியாது என்று கோபமாக சொன்னான் விக்டர். தன்னுடைய ஆட்களை இப்படி விக்டர் பிடித்து வைத்திருப்பதை பார்த்து சாம் மிகவும் கோபப்பட்டார். அவர்கள் அனைவருமே இதற்கு முன்னால் சாமோடு வேலை பார்த்த சக அதிகாரிகள்தான். அவர்களின் உயிருக்கு இப்படி ஆபத்து வருகிறது என்று நினைத்து சாமால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. விக்டரின் செயல்பாடுகள் இப்பொழுது மிக மிக கொடூரமாகவும் மனிதாபிமானமற்றதாகவும் இருந்தது. சாமின் நாட்கள் நிறைய பேரை விக்டர் பிடித்து வைத்திருக்கிறான். இருந்தாலும் தன்னுடைய பயத்தை வழிகாட்டிக் கொள்ளாமல் ஒரு தனிக்காட்டு ராஜாவை போல உன்னால என்ன வற்புறுத்த முடியாது என்று சாம் விக்டரை பார்த்து கடுமையாக சொன்னார். அதற்கு விக்டர் சிரித்துக் கொண்டே, நான் உன்னை வற்புறுத்துறேனா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ லேட் பண்ண உன்னோட ஆட்கள் ஒவ்வொருத்தரா செத்து போயிடுவாங்கன்னு. அதை ஞாபகம் வச்சுக்க. உன்னோட பேச்ச பார்த்தா உனக்கு உன்னோட குரூப்ல இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல மாதிரி இருக்கே. நான் நினைச்சா இப்ப கூட உன்னை ரொம்ப ஈஸியா கொல்ல முடியும். ஆனா நான் அதை செய்யல. நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னையும் உன்னோட ஆட்களையும் இப்பவே நான் சும்மா விட்டுறேன். என்னோட டீலுக்கு நீ ஒத்துக்கோ, இல்லாட்டி நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்று விக்டர் முறைத்தபடி சாமை பார்த்து கூறினான். ஆனாலும் சாமின் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியா பேசினா நம்ம மேல இருக்கிற பயம் போயிடுதே. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் வேலை நடக்கும், இல்லாட்டி காமெடியனா மாத்திருவாங்க என்று விக்டர் கோபமாக சாமை பார்த்து சொல்லிவிட்டு, சிட்டாடெல்லில் இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ்மேன் எல்லோருமே எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க. எங்களோட பிசினஸ் டீல் தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா சிங்கராஜ் குடும்பம், வில்லியம்ஸ் குடும்பம், இவங்க எல்லாருமே எங்க பக்கமா தான் நிக்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் சிட்டாடல்ல உன்னோட பிசினஸ் வளரவே முடியாது. எனக்கு தேவை இப்போ ஒன்னே ஒண்ணுதான், அக்கென்கோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸ். அத பேசாம எனக்கு தந்துரு, நான் இப்பவே உன்னை விட்டுறேன் என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தான் விக்டர். சிட்டாடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்ல என்னோட குடும்பம் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. நான் தான் சிட்டாடலுக்கு ஒரே கடவுள் மாதிரி. உன்னால என்னை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்று ஒரு ராஜாவை போல திமிராக பேசினான் விக்டர். இதை கேட்ட சாம் சிரிக்க தொடங்கிவிட்டார். கடவுளா நீயா? அப்படின்னா கடவுள் என்கிட்ட பிச்சை கேக்குறாரா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நான் உன்னை விட உயர்ந்தவன் தானே? என்று சாம் தனக்கே உரிய பாணியில் விக்டரை கேலி செய்தார். சாம் இப்படி விக்டரை கேலி செய்ததும் கோபம் தாங்க முடியாமல் கோபத்தில் கீழே கிடந்த சாமின் வயிற்றில் எட்டி உதைத்தான். ஆனால் அவர் வலியை வெளிக்காட்டவில்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய வலியை தனக்குள்ளேயே மறைத்துக் கொண்டு என்று திரும்பவும் தைரியமாக சொன்னார். ஒரு சாதாரண மனுஷன் கடவுள்கிட்ட சண்டை போட முடியுமா? நீங்க தான் கடவுளாச்சே, என்கிட்ட பிச்சை கேட்கிற கடவுள். விக்டரால் சாம் பேசுவதையெல்லாம் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. விக்டர் சாமை பார்த்து சிரித்துவிட்டு தன்னுடைய கை கடிகாரத்தை பார்த்தான். பின்பு எதையோ நினைத்தபடி தன்னுடைய விரல்களால் எண்ண தொடங்கினான். 10, 9, 8, 1. விக்டர் தன்னுடைய விரல்களால் சொடுக்கு போட்டான். அந்த ஒரு நொடியில் இவ்வளவு நேரமும் சாமுக்கு முன்னால் இருந்த டிவியில் நின்று கொண்டிருந்த நபரில் ஒருவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு மிக மோசமாக இறந்தார். அவருடைய தலையை பார்த்து துப்பாக்கி கொண்டு துளைத்திருந்தது. இறந்தவரின் ரத்தம் மொத்தமும் இப்பொழுது கேமராவில் பட்டு சாம் பார்த்து கொண்டிருந்த திரை சிவப்பு நிறத்தில் தெரிந்தது. அந்த அளவிற்கு ரத்தக்கரை படிந்திருந்தது அந்த கேமராவில். இதை பார்த்து அதிர்ச்சியாகி சாம், நீ என்ன பண்ற? எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் உன்னை இப்பவே கொலை பண்ணிடுவேன் என்று கோபமாக கத்தினார். ஆனால் சாம் கத்திக் கொண்டிருப்பது எதையுமே காதில் வாங்காமல் விக்டர், கேமரா லென்ஸை தொடச்சிரு, என்னால எதையுமே பார்க்க முடியல. அடுத்த முறை கேமராவோட பொசிஷனை கொஞ்சம் மாத்தி லோ ஆங்கிள் வச்சுக்கோ. கேமரா லென்ஸ்ல இனிமே ரத்தம் தெறிக்க கூடாது. எனக்கு அங்க நடக்கிறது எல்லாம் ஒரு நிமிஷம் கூட விடாம கிளியரா தெரியணும். என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிடாத என்று ஏதோ ஒரு சினிமா படம் எடுப்பதை போல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தான். விக்டர் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட சாம் விக்டர் எவ்வளவு பெரிய சைக்கோ என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டான்.
இவ்வளவு நாளும் அவனை பணக்கார திமிர் பிடித்த ஒரு வில்லன் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய சைக்கோத்தனத்தை இப்பொழுதுதான் பார்த்தார் சாம். சாம் மிகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இன்றைய உலகம் ஒரு பொருளாதார யுகம் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். மேலும் தன் கையில் இருக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணக்காரராக இருப்பது எந்த சக்தியை விடவும் பயங்கரமாக இருக்கிறது என்று அவருக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால்தான் சாம் ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் கம்பெனியை தன் கையில் வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் சாம் தான் இவர்களை கட்டோகாவில் உள்ள MC கோட்டனி ஃபேமிலியின் நிறுவனங்களுக்கு ரகசியமாக அனுப்பியிருந்தார். ஆனால் எப்படியோ அவர்களை இந்த விக்டர் கண்டுபிடித்து விட்டான். இப்போது அவர்கள் அனைவருமே மிலிட்டரியில் தன்னுடன் வேலை பார்த்தவர்கள்தான். தன் சக நண்பர்களை இப்படி விக்டர் கொலை செய்வதை பார்த்து சாமால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்கள போக விடு ப்ளீஸ், என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்று சாம் ஆவேசமாக கத்தினார். அவருடைய முகம் கோபத்தால் இன்னும் சிவந்தது. இதை கேட்டதும் விக்டரின் முகம் இன்னும் கோபமானது. சொல்றது உனக்கு இன்னும் புரியலையா என்று கேட்டபடியே இன்னொரு முறை தன்னுடைய விரலை சொடுக்கினான். அடுத்த கணமே அந்த திரையில் இன்னொரு நபர் தலை வெடித்து இறந்தார். அதை பார்த்து சாமால் எதையுமே நம்ப முடியவில்லை. ஒரு முறை அதிர்ச்சியாக திரையில் இப்பொழுது இறந்த அந்த நபரையே பார்த்துவிட்டு சாம் சத்தம் போட்டு பயங்கரமாக கதறி எழுதார். எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும் சாமால் இப்பொழுது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுது ஒவ்வொருவராக செத்துக் கொண்டிருக்கும் நபர்கள் சாமிற்கு ஒரு குடும்பத்தை போலவே இருந்தார்கள். மேலும் இப்பொழுது இறந்த அந்த இளைஞன் ஒரு சிறந்த மாணவன் என்பது சாமிற்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. அவன் மலைப்பகுதியில் இருந்து வந்தவன். அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருந்ததால் அவனிடம் படிப்பதற்கான பணம் இல்லை. நன்றாக படிக்கக்கூடிய பையன் இப்படி படிப்பதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறானே என்று அறிந்த சாம்தான் இவனை கல்லூரியில் சேர்த்து தன்னுடைய ஸ்பான்சரில் படிக்க வைத்தார். 2 ஆண்டுகளாக கல்லூரியில் படித்துவிட்டு அதற்கு மேலும் மேற்படிப்பு படிக்க விருப்பமில்லாமல் அவன் சாம் செய்யும் வேலைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் சாமின் டீமுடன் இணைந்தவன். அவனுடைய இழப்பை சாமால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுது சாமின் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் என்று கத்தியபடி அழுதார். எபிசோட் 614 எதற்கும் துணிந்தவன். அந்த இளைஞரின் மரணத்தை சாமால் இப்பொழுது தாங்க முடியவில்லை. உனக்கு என்ன வேணும் என்று சாம் சத்தம் போட்டு கர்ஜித்தார். நீ ஃபேமஸான ஆர்மி மேன் கேள்விப்பட்டிருக்க, ஆனா உனக்கு காது கேட்காதா? புத்தியும் வேலை செய்யாது போல இருக்கே. எனக்கு அக்கன்கோ இன்டர்நேஷனல் வேணும். உன்னோட அக்கன்கோ இன்டர்நேஷனல் இப்ப தெளிவா கேக்குதா என்று சத்தமாக சொன்னான் விக்டர். உன்னால இப்போ என்கிட்ட இருந்து எங்கேயுமே தப்பிக்க முடியாது. சாம், நீ அந்த கம்பெனியை என்கிட்ட தந்துதான் ஆகணும். மெக்கர்ட்னி ஃபேமிலியை தாண்டி எதையுமே பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ என்று சொன்னான். அவன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த திமிரையும் இப்பொழுது விக்டரின் முகத்தில் பார்க்க முடிந்தது. விக்டர் இப்படி திமிராக சாமிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நபர் வேகமாக அந்த அறைக்குள் விரைந்து வந்தான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் பதட்டமாக இருந்தான். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கப்பல் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு திகைத்து போய் சட்டென்று தலையை திருப்பி, என்ன நடந்ததோ அதை அப்படியே விட்டுரு. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம். அந்த பொடி பையன் சரவணனை இப்பவே கொல்லுங்க. இதுக்கு மேலையும் ஒரு நொடி கூட உயிரோட இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னான் விக்டர். ஆனால் விக்டர் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த நபர், இல்ல சார், பிரச்சனை அது இல்ல என்று இன்னும் நடுக்கத்துடனே சொன்னான். உடனே அதை கேட்ட விக்டர், சரவணன் பிரச்சனை இல்லனா அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது என்று கோபமாக அந்த நபரை பார்த்து கத்தி கேட்டான் விக்டர். சார், ஹார்பர்ல நம்மளோட சரக்கு கப்பல ஆயில் டேங்க் வெடிச்சிருக்கு சார். அந்த கப்பல் இப்போ கடல்ல மூழ்கிட்டு இருக்கு. கப்பல்ல இருந்த நிறைய பேருக்கு பெரிய அளவுல தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க படைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் என்று அந்த மனிதன் விக்டரிடம் அவசர அவசரமாக சொன்னான். இது எப்படி நடந்திருக்க முடியும்? நீ என்ன உளறிட்டு இருக்க? எங்களோட இந்த சரக்கு கப்பல் பல வருஷமா கடல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்ல. இது எப்படி நடந்துச்சு? வேற ஏதாச்சும் கப்பலை நீ மாத்தி சொல்றியா என்று கோபமாக கேட்டான் விக்டர். சார், நீங்க இங்க வந்த அரை மணி நேரத்துக்கெல்லாம் அந்த கப்பல் வெடிச்சிருக்கு சார். இப்போ சிட்டாடல் ஹார்பர் செக்யூரிட்டி உங்களோட கப்பலை தடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்ட கப்பல்ல நம்மளோட கப்பல் வெடிச்சதுனால சேதம் அடைஞ்சிருக்கு சார். அவங்க எல்லாம் இப்ப நம்ம கிட்ட நஷ்டஈடு கேக்குறாங்க என்று விக்டரின் ஆள் சொன்னதை கேட்டு விக்டர் மிகவும் அதிர்ச்சியானான். அவனது உச்சந்தலை பயத்தில் மரத்து போனது போல இருந்தது.
குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப திறமையானவர்கள். அதனால் இப்படி ஒரு வேலையை யாராலும் பார்க்க முடியாது. அவர்களின் கப்பலை தகர்க்க வெளியில் இருந்து ஒருவனால் வந்து இப்படி செய்ய முடியாது. ஆனால் குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சிறு வயதிலிருந்தே ஒரு போர் வீரனைப் போல பயிற்சி பெற்றவர்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து போராட நினைப்பது நடக்காத காரியம். கனவில் கூட அவர்களில் ஒருவர் கூட இப்படி நினைக்க மாட்டார்கள். குடும்பத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்வதை விட சாவதே மேல் என்றுதான் நினைப்பார்கள். சரி, யார் இதை பண்ணினாலும் அவங்களுக்கு சாவு நிச்சயம்தான் என்று நினைத்து கொண்டான். விக்டரோ அந்த நபரை பார்த்து, எவ்வளவு நஷ்டம் கேக்குறாங்க? என்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அவங்க கேக்குற நஷ்டத்தை ரொம்ப ஈஸியா கொடுத்துடலாம். எவ்வளவு கேட்டாங்க என்ற கோபத்தில் விக்டர் அந்த நபரை பார்த்து கேட்டான். ஆனால் அந்த நபர் சொன்ன பதில் விக்டரின் உச்சந்தலையில் இடி விழுவதைப் போல இன்னும் நடுங்க வைத்தது. MC காட்டனி ஃபேமிலியில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் மேலும் மேலும் பல சொத்துக்களை கைப்பற்றத்தான் நினைத்தார்கள். அப்படித்தான் இந்த ஆக்ஸ்னோ இன்டர்நேஷனல் என்டர்பிரைசஸை சாமிடமிருந்து கைப்பற்றி இல்லீகலான பொருட்கள் பலவற்றை கைமாற்றலாம் என்று நினைத்திருந்தான் விக்டர். அதற்காக தான் இப்பொழுது அவன் வந்த கப்பலில் நிறைய இல்லீகல் பொருட்களை கொண்டு வந்திருந்தான். ஆனால் இப்பொழுது அது வெடித்து சிதறி கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறது. பொருட்களும் போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள கப்பல்களுக்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும். இதை நினைத்த விக்டரோ கோபமாக அந்த நபரை பார்த்து, எவ்வளவு இழப்பீடு கேட்கிறாங்க என்று கேட்டான். அதற்கு அந்த நபரோ, இப்போதைக்கு ஒரு கணிப்பா தான் சொல்லி இருக்காங்க. அது சில $1 மில்லியன் இருக்கலாம் என்று வேலைக்காரன் தாழ்ந்த குரலில் நடுங்கியபடி சொன்னான். விக்டர் முற்றிலும் ஊமையாகிவிட்டான். அவனுக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது. தன்னுடைய குடும்பத்திற்கு எப்படி இதற்கான பதிலை சொல்லுவது என தெரியாமல் தயங்கியபடி நின்றான் விக்டர். என்னுடைய குடும்பத்திற்கு எதிராக யார் இப்படி ஒரு வேலையை செய்ய யோசிப்பார்கள் என்று விக்டர் கோபமாக யோசித்துக் கொண்டிருந்தான். கண்டிப்பா சிட்டாடல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாருமே என்னோட காலுக்கு அடியில இருக்கிற அடிமைகள் மாதிரி தான். அவங்க என்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். என்னை எதிர்க்க துணிஞ்சவன் யாரு? அந்த ஒரு நொடியில் விக்டருக்கு கூஸ்பம்ஸ் வந்த மாதிரி இருந்தது. சாமை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அவரது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவருக்கு மிக நன்றாகவே தெரிந்தது இதை சரவணன் தான் செய்திருக்க வேண்டும் என்று. கண்டிப்பா இத சரவணன் தான் செஞ்சிருக்கணும். அவனுக்கு தான் அவ்வளவு தைரியம் இருக்கு. அவன் நான் நினைச்சதை விட தைரியமான ஆள் தான். சரக்கு கப்பலையே வெடிக்க வைக்க துணிஞ்சிருக்கான்னா my boy is always great என்று சாம் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்தார். விக்டர் ஏதோ ஒன்றை யோசித்துவிட்டு, ஏய் வெயி, என்ன காமெடி பண்றியா? சில $100 மில்லியன் என்னோட சரக்கு கப்பலை வெடிச்சாலும் அது இந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தி இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டமும் வந்திருக்காது என்று விக்டர் கோபத்தோடு சொன்னபடி பக்கத்தில் இருந்த மேஜையை அறைந்தான். அது பழைய மேஜை போல, அதனால் அப்படியே சுக்கு நூறாக உடைந்தது. ஆமா சார், நான் சொல்றது நிஜம்தான். எங்களோட கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து தீ விபத்து ஏற்பட்டு அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு கச்சா எண்ணெய் நிரம்பி இருந்த சரக்கு கப்பல் மேல போய் இடிச்சு தீ விபத்து இன்னும் பெருசாயிடுச்சு சார். அதனாலதான் பக்கத்துல இருந்த கப்பல்களுக்கும் சேதாரம் ஆயிருக்கு என்று அவன் சொன்னான். இதை கேட்டு விக்டருக்கு மயக்கம் வருவது போல இருந்தது. ஆனால் சாம் ரகசியமாக சிரித்துக் கொண்டிருந்தார். இது நிஜமாவே சரவணனோட பிளான் தான். விக்டர், நீ ரெடி ஆயிக்கோ. அவன் உனக்குன்னு தனியா பெரிய ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பான் என்று சாம் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டார். இதற்கிடையில் ஹார்பரில் நின்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அங்கு கப்பல்கள் வெடிப்பதை பார்த்தார்கள். அப்போது சரவணன் இன்னும் கோபமாக, சொல்றது காதுல கேட்கலையா? இப்பவே மண்டி போடுங்க என்று கடினமாக சொன்னான். அதை கேட்ட அந்த மேக்கப் போட்டவள் இவ்வளவு நேரமும் அவன் எதற்காக மண்டி போட சொல்லுகிறான், இவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் பின்னாடி இப்படி கப்பல்கள் வெடித்து சுக்கு நூறாகி போவதை பார்த்து சரவணன் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்ததுமே அவளுக்கு எல்லாம் தானாகவே புரிந்துவிட்டது. இவன் எதற்கும் தயாராகத்தான் வந்திருக்கிறான் என்று. எபிசோட் 615 அபியின் முடிவு. சரவணன் இந்த இடத்திற்கு வரும்போது எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் வந்திருந்தான். அந்த நேரத்தில் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். அவனுடைய ஆட்கள் அவனுக்கு பின் நின்று கொண்டிருப்பது மற்றவர்கள் பார்வையில் அவனுக்கு கூடுதல் சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்தது. இதுவரை சரவணனை அழிக்க நினைத்தவர்கள் யாரும் உயிருடன் இருந்ததில்லை. இன்று சரவணனை எதிர்த்தரப்பு ஆட்கள் அவனை எதிர்ப்பார்களானால் அவர்கள் அந்த நிமிடத்திலேயே இறந்துவிடவும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அபி சரவணனை வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
அவள் பார்ப்பதை சரவணன் தெரிந்து கொண்டு அவளை திரும்பி முறைத்து பார்த்தான். சரவணன் முறைத்து பார்த்ததைக் கண்டு அபி பயத்தில் பீதி அடைந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளால் நடுங்குவதை தாங்க முடியாமல் இருந்தது. இந்த நேரத்தில் கப்பலின் நிலைமை மிகவும் மோசமாக அல்லாடிக் கொண்டிருந்தது. விக்டர் தன் பாதுகாப்புக்காக அழைத்து வந்த 10 சரக்கு கப்பல்களில் ஒன்றும் தப்பவில்லை. மேலும் 10 கப்பல்களில் கச்சா எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மட்டும் தனித்து நின்றது. குறைந்தபட்சம் 10 முதல் 100கணக்கான டன் கச்சா எண்ணெயை அந்த கப்பல் சுமந்து கொண்டிருந்தது. இந்த எண்ணெய் தீப்பிடித்த பொழுது கடல் முழுவதும் தீப்பற்றி மொத்த கடலை சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. இந்த 100கணக்கான டன் கச்சா எண்ணெய் பற்றி எரிந்தால் சிட்டாடெல்லில் கச்சா எண்ணெய் சந்தையில் கடுமையான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எல்லா நாடுகளிலும் எண்ணெய் விலைகள் பெருமளவில் உயரும். முக்கிய நிறுவனங்கள் தங்கள் கையிருப்பில் வைத்திருக்கும் எண்ணெய் வகைகளின் விலைகளை தங்களுக்கு ஏற்றவாறு தங்களால் முடிந்த அளவு அதிகமான விலைகளை மாற்றுவார்கள். கையிருப்பில் இல்லாத நிறுவனங்கள் இந்த தொழிலில் குறிப்பிட்ட காலம் வரை ஏற்றம் காண முடியாமல் மார்க்கெட்டில் அல்லாடிக் கொண்டிருப்பார்கள். எந்த பொருளும் அதிகமாக இருக்கும் வரை அதன் மதிப்பு குறைவாகவே கருதப்படும். குறைவாக இருக்கும் பொருட்களின் மதிப்பு எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும். அதனால் இதன் விலை நிலவரம் ஷேர் மார்க்கெட்டிலும் தாறுமாறாக ஏறிவிடும். ஷேர் மார்க்கெட்டில் விலை நிலவரம் அதிகரித்ததால் ஷேர் ஹோல்டர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இதை பயன்படுத்தி ஒருபடி உயர்த்தி கொள்வார்கள். அதிகப்படியான ஷேர்களை வைத்திருக்கும் சிலர் இந்த காலத்தில் தங்களால் முடிந்தவரை ப்ராஃபிட் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் சாதாரண மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க நேரிடும். இந்த எண்ணெய் டேங்கருக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த 10 சரக்கு கப்பல்களின் விலை மிகவும் அதிகமாகவே இருக்கும் என்று சுற்றி இருந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென்று ஒரு பலமான சத்தம் கேட்டது. ஷிட், என்னது? இன்னும் இங்கே என்னென்னதான் நடக்க போகுது என்று அபிக்கு பக்கத்தில் இருந்த பெண் கத்தினாள். அவள் அப்படி கத்தியதும் அங்கிருந்தவர்கள் திரும்பி பார்க்க மீண்டும் மற்றொரு வெடிப்பு ஏற்பட்டது. இதை பார்த்தவர்கள் பயத்தில் தங்கள் காதை பொத்திக் கொண்டு அங்கே தரையில் படுத்துக் கொண்டார்கள். இப்பொழுது முழு துறைமுகமும் ஒரு நொடியில் அக்னி சிவப்பாக மாறியது. அங்கிருந்த அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் பதறிக் கொண்டிருந்தார்கள். பயத்தில் அவர்களுக்கு வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. பற்றி எரியும் இந்த தீயை யாராவது அணைக்க நினைத்தாலும் அணைக்கும் அளவிற்கு அவர்கள் யாருக்கும் துணிவில்லை. ஆனால் அங்கு சுற்றி நின்றவர்கள் இந்த தீயை அணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட இங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு உயிர் தப்பிப்பது எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக இருந்தது. நாம இப்ப என்ன பண்றது? எல்லாம் லேட் என்று மேக்கப்புடன் இருந்த கப்பலில் வேலை செய்யும் பெண்ணிடம் ஒரு வேலைக்காரன் கேட்டான். அந்த மேக்கப் போட்ட வேலைக்கார பெண்ணுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒன்று விடாமல் அனைத்து கப்பல்களும் சில்லு சில்லாக அழிக்கப்பட்டது. அதனுடன் அவர்கள் சிட்டாடெலுக்கு அனுப்பின அத்தனை பொருட்களும் ஒரே இரவில் கடலோடு போய்விட்டது. அந்த பெண் இதை எப்படி விவரிக்க வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் முழித்துக் கொண்டிருந்தாள். அந்த பெண் MC காட்டனி குடும்பத்திற்காக சிட்டாடெல்லில் பணியமர்த்தப்பட்ட சாதாரண ஒரு சப்ளையர் தான். ஆனாலும் அவளுக்கு ஏதோ நினைவுக்கு வந்து திடீரென்று பக்கத்தில் இருக்கும் வேலைக்காரனிடம், நீங்க முதலாளிக்கு இதை பத்தி தகவலை சொன்னீங்களா என்று கேட்டாள். வேலைக்காரன் தலையசைத்து என்றான். இதை கேட்டதும் அந்த மேக்கப் போட்டிருந்த வேலைக்கார பெண், எல்லாம் லேட்டஸ்ட் அப்டேட் ஏற்கனவே அவருக்கு அனுப்பிட்டேன். சரவணனின் முகத்தை திரும்பி பார்த்து, நீங்க பண்ணின இந்த வேலைக்கு கண்டிப்பா சாகதான் போறீங்க. எங்க முதலாளி உங்களை கொன்னுடுவாரு. உங்களால ஒரு கப்பலுக்கு பணம் கொடுக்க முடியுமா? உங்க இஷ்டத்துக்கு 10 கப்பல் இப்படி நாசம் பண்ணிட்டீங்க என்று சொன்னாள். அந்த வேலைக்கார பெண் சொன்னதை கேட்டு சரவணன் நிதானமான பார்வையில் லேசாக சிரித்தான். அந்த வேலைக்கார பெண்ணும் அவளை சுற்றி இருந்தவர்களும் சரவணனை தரக்குறைவாக நினைத்தார்கள். அவன் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்றும் மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால் அங்கிருந்தவர்கள் தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் சரவணனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் எதையும் தன் காதுகளில் போட்டுக் கொள்ளவில்லை. அவன் வந்த வேலையை மட்டும் பார்த்து அதில் மட்டுமே கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தான். அவர்கள் சொன்னதை கேட்டு சிரித்துக் கொண்டே யதார்த்தமாக திரும்பிய சரவணன் அங்கு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அபியை பார்த்தான். என்று அபியை தன் அருகில் வருமாறு கூப்பிட்டான். ஏற்கனவே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தவளுக்கு சரவணனை பார்த்ததும் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவள் பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட அவர்களுக்கும் இவளுடைய இதய துடிப்பின் சத்தம் கேட்டிருக்கும். அந்த அளவுக்கு வேகமாக துடித்தது. சரவணன் தன் அருகில் அடைத்ததும் அபி எதுவும் செய்யாமல் அங்கிருந்து நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அபியின் இந்த செயலை பார்த்த சரவணனுக்கு கோபத்தில் பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது.
அவளால் துறைமுகத்தில் இருந்த அனைத்து கப்பல்களும் தகர்க்கப்பட்டன. அங்கிருந்த மற்ற கப்பல்களில் அதிக மக்கள் இல்லை என்றாலும் அவர்களில் பெரும்பாலோர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களோடு வேறு இடத்தில் இறக்கிவிடப்பட்டார்கள். இருப்பினும் MC காட்டனை குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெடித்து சிதறிய இந்த கப்பலிலேயே இறந்துவிட்டனர். சரவணன் இந்த செய்கையால் அவன் MC காட்டனை குடும்பத்துடன் மேலும் பகையை வளர்த்து கொண்டான். இங்க வா, இங்க வா என்று சரவணன் மீண்டும் அபியை பார்த்து கூப்பிட்டான். அப்பொழுதும் அபி திகைப்பாக அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் உணர்ச்சிகள் தெளிவாக தெரிந்தது. அபிக்கு சரவணன் மேல் சொல்ல முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அவளால் அதை வெளியில் சொல்ல முடியவில்லை. இருப்பினும் அபி ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அவள் தன் பக்கத்தில் இருந்த பெண்ணின் கையை விடாதபடி இறுக்கமாக பிடித்திருந்தாள். பின் சரவணனை பார்த்து தன் தலையை அசைத்து, சரவணா, இதுக்கு மேலேயும் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. நான் இங்க உங்களை பார்க்கதான் வந்த, உன்னையும் தாரிகாவையும் பார்க்கத்தான் வந்த. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னால இங்கிருந்து வர முடியாது. இத சொல்றதுக்காக தான் நான் வந்த என்று சொன்னாள். அபி சரவணனிடம் பேசிவிட்டு தன் பக்கத்தில் இருந்த பெண்ணை பார்த்து திரும்பி நின்றாள். அந்த பெண் அபியிடம் போலாம் என்று சொன்னாள். அந்த வேலைக்கார பெண் சொன்னதை கேட்டு அபி திரும்பி கூட பார்க்காமல் அந்த இடத்திலிருந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் எடுத்த இந்த முடிவை பார்த்து தாரிகாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி இருந்தது. எபிசோட் 616 நெருப்புக்கடல். அபி தனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்றும் இனி நான் இங்கிருந்து வரப்போவதில்லை என்றும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றதை சரவணனும் தாரிகாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சரவணன் இதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு பக்கத்தில் இருந்த டாக்டரை பார்த்து, டாக்டர், அபிக்கு என்னாச்சு? அவ உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அவையும் இப்படி நடுங்குறா? அவையும் இப்படி பயப்படுறா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டான். டாக்டர் முகத்தை சுளித்து கொண்டு, ஏதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை இதெல்லாம் பிரெக்னன்சியால வர மூட் சேஞ்சஸா இருக்கலாம். போஸ்ட்மார்ட்டம்ல சில டிப்ரெஷன் வரதான் செய்யும். பிரெக்னன்சி டைம்ல ஒரு சிலருக்கு வரும். ஆனா அபி இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு என்னால சரியா சொல்ல முடியல. அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது சரியாயிடணும். அதுக்கப்புறம் அது சரியாகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளோட கண்ணில் நான் எந்த டயர்ட்னஸையும் பார்க்கல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் என் மைண்டுக்கு தோணுது என்று சொன்னார். டாக்டரின் வார்த்தைகளை கேட்ட சரவணன், நீங்க சொன்னதை கேட்ட பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று சொன்னான். சரவணன் இப்படி சொன்னதும் டாக்டர் திடுக்கிட்டு, என்ன சொல்றீங்க? நிம்மதியா இருக்கீங்களா மிஸ்டர் சரவணன்? அபி ஆபத்துல இருக்கா. அவளை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க இதெல்லாம் கேட்டு நிம்மதியா இருக்கீங்கன்னு சொல்றீங்க என்று சொன்னார். அடுத்த நொடிய சரவணன் அங்கிருந்து வேகமாக நடந்து அபியை பின்தொடர்ந்து சென்றான். அபியை கூட்டிச் செல்லும் அந்த வேலைக்கார பெண்ணுக்கு தெரியாமல் அபியின் பின்னால் ஒரு நிழல் போல சரவணன் நடந்து கொண்டிருந்தான். சரவணன் அபியை நெருங்கி சென்று அவள் காதருகில், நீ இங்க இருந்து போலான்னு நினைக்கிறியா? உண்மையா உனக்கு எங்க கூட வர விருப்பம் இல்லையா என்று கேட்டான். அவன் சொல்வதை அபி நடந்து கொண்டே காதில் போட்டுக்கொண்டாள். அவள் மனதில் சரவணன் இந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கப் போகிறான் என்று தோன்றியது. ஆனால் சரவணன் அபியிடம் சொன்னது அந்த வேலைக்கார பெண்ணின் காதிலும் விழுந்தது. ஹேய், உனக்கு இப்பதான் நான் சொன்னேன், மறுபடியும் எங்க பின்னாடியே எதுக்கு வர? உனக்கு என்னதான் வேணும்? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? MC காட்டன் நீ குடும்பத்தை சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிற? உன்னால அவங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது என்று அதிக மேக்கப்புடன் இருந்த அந்த வேலைக்கார பெண் சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். அந்த பெண் கத்திய சத்தத்தை கேட்டதும் அவளுக்கு பின்னால் வந்த 6 அடி உயரமும் அகலமான உடம்பும் கொண்டு ஆஜானுபாகுவாய் இருந்த ஒரு நபர் அவன் வந்த நொடியில் சரவணனின் முன் தோன்றி அவனுடைய வழியில் கை நீட்டி தடுத்து நிறுத்தினான். இதை பார்த்த அபி மேலும் பீதியில் அங்கேயே உறைந்து நின்றாள். MC காட்டனை குடும்பத்தில் பல பெரிய பலமான ஆட்கள் இருந்தனர். கப்பலில் இருந்தவர்கள் அனைவரும் சாதாரணமானவர்கள்தான். அந்த குடும்பத்தின் உண்மையான பலமான ஆட்கள் அனைவரும் இங்கு இவர்களின் பாதுகாப்பிற்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். தங்களுடைய ஆட்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மட்டும் இவர்கள் அங்கு வருவார்கள். அப்படி ஒரு மனிதன்தான் அங்கு வந்து சரவணனின் முன்பு நின்றான். அவனிடம் அந்த வேலைக்கார பெண்,
அவங்களை இங்கே தடுத்து நிறுத்து. அவங்க இதுக்கு மேல வர்றது சரியில்லை. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அவங்க நம்மளை தடுக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்ணி வராங்க என்று அவனிடம் சொன்னாள். MC காட்டனை குடும்பத்தை சேர்ந்த அந்த பலமான ஆண்கள் திடீரென்று சரவணனிடம் சண்டை போடுவதற்காக எல்லா பக்கங்களிலிருந்தும் வேகமாக ஒரு அணியாக வந்தனர். சரவணனுக்கு பின்னால் நின்றிருந்த தாரிகா இந்த நிலைமையை நினைத்து எப்படி சமாளிப்பது என்று தன் விழிகளை முழித்து பார்த்து கொண்டிருந்தாள். சரவணன் தங்களின் பாதுகாப்புக்காக இன்று வேறு யாரையும் வரச் சொல்லாததில் ஆச்சரியமில்லை. இந்த இடம் மிகவும் ஆபத்தானது என்று அவனுக்கு தெரியும். அபி திரும்பி வரமாட்டேன் என்று முடிவெடுத்திருந்தாள். அவள் அப்படி செய்ததற்கு காரணம் அங்கிருக்கும் யாருக்குமே தெரியவில்லை. அந்த காரணம் அபிக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அபியை பொறுத்த வரைக்கும் இங்கு நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அவள்தான் என்று நினைத்துக் கொண்டாள். இங்கு சரவணனுக்கும் தாரிகாவிற்கும் ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கு அவள்தான் காரணம் என்று நினைத்துக் கொண்டாள். ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த நேரத்தில் சரவணன் தனது போனை எடுத்து ரத்தினத்திடம், அங்க நிக்கிறவங்கள சீக்கிரமா அதை செய்ய சொல்லுங்க, நாம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு என்று சொன்னான். அப்போது சரவணன் எதிரில் இருந்த வேலைக்கார பெண் சிரித்துக் கொண்டே, நீ இப்ப என்ன செய்ய போற? நீ என்ன செஞ்சாலும், யாருக்கு போன் பண்ணாலும், எத்தனை பேரை கூப்பிட்டாலும் நீ இப்ப சாக போற. நீ செத்ததும் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நீ செத்ததுக்கு அப்புறம் வில்லியம்ஸ் குடும்பமும் பீனிக்ஸ் குடும்பமும் எங்க வலையில சிக்கிருவாங்க. அவங்களையும் நாங்க அழிச்சிருவோம். நீ யார கூப்பிட்டாலும் அவங்க உன்னை அடக்கம் பண்றதுக்கு மட்டும்தான் வருவாங்க என்று திமிராக சொன்னாள். MC காட்டனை குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒரு சிறிய பொந்துக்குள் இருந்து கூட்டமாக எறும்பு வருவதைப் போல வந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் கப்பலில் விசித்திரமான ஒன்று நடந்தது. அதை பார்த்த அந்த வேலைக்கார பெண்ணின் வெளிப்பாடு திடீரென்று மாறியது. தன்னை சுற்றி இருந்த சூழல் வெகுவாக மாறியிருப்பதை அவள் உணர்ந்தாள். எதிர்பாராத விதமாக துறைமுகத்தில் நிறைய ஆட்கள் வேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் எண்ணிக்கை அந்த பெண் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. அந்த பெண் கூர்ந்து கவனித்தவுடன் அவர்கள் அனைவரும் ஹார்பரில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் போல நேர்த்தியாக உடையணிந்து வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். அவள் சாதாரண வேலைக்கார பெண். அதனால் பெரிய அந்தஸ்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்களை அவள் கேள்விப்பட்டிருப்பாளே தவிர நேரில் பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகமில்லை. இந்த ஹார்பரில் வேலை செய்யும் தொழிலாளர்களையும் அவளுக்கு தெரியாது. இருந்த போதும் அவர்களின் ஒரே மாதிரியான யூனிஃபார்மை வைத்து அவர்கள் ஹார்பரில் வேலை செய்யும் ஆட்கள் என்று நினைத்து கொண்டாள். அந்த திரண்டு வரும் அணியில் ஜோஸ், ராவணன், வேதா, மோஹித் மாவீரர் என்று சரவணனுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் வந்த வேகத்தில் அவர்களை பார்த்து சரவணன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை பூத்தது. அங்கு வந்து நின்றவுடன் ராவணன், கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் சார் என்று சொன்னதும் அந்த வேலைக்கார பெண்ணின் முகம் ஆச்சரியத்திலும் பயத்திலும் நிரம்பி இருந்தது. இந்த ஹோக்சியா நகரம் உண்மையில் இவ்வளவு வலுவான ஆட்களை கொண்டிருக்கும் என்று அந்த பெண் கொஞ்சம் கூட நினைத்திருக்கவில்லை. இந்த நேரத்தில் ஹார்பரை நெருங்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். வெடித்த கப்பல்கள் அனைத்தும் கடலை நெருப்பு கடலாக மாற்றிவிட்டது. வில்லியம்ஸ் குடும்பமும் சிங்கராஜ் குடும்பமும் ஹார்பரை விட்டு வெளியே தங்கியிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இதனை கண்கூட பார்க்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்தது. படகில் இன்னொரு இடத்தில் விக்டர் தனது ஆட்களிடமிருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். மேலும் விக்டர் தனக்கு வந்த அந்த செய்தியை கண்களை விரித்து ஆச்சரியமாக பார்த்தான். அந்த செய்தி அவனுடைய அந்த வேலைக்காரனிடமிருந்து அனுப்பப்பட்டதுதான். எபிசோட் 617 யாருடைய பிளான்?